எல்லாரும் இங்க இருந்த எல்லோரும் கோடிக்கரைக்கும் ஈழத்தீவுக்கும் நடுவில் எங்கேயோ கடல்ல பூங்குழலி பாட தாலாட்ட போய் வந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அருமையா பண்ணியிருந்தீங்க. ஸ்ரீ வந்து போல் போட்டாரு. இதே போல் வந்து நேத்து நாங்க பேனலிஸ்ட் எல்லாம் இருக்கையில நடத்தினோம். அதுல வந்து ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அந்த 1 to 5 குரூப்ல, மித்த எல்லாருமே more than 25. So that just tells you the passion this esteemed panel have for Kalki's books. I take great pride. ஏன்னா இந்த குரூப்புக்கு நான் வந்து ஒரு வாசகனா வந்து ஒரு வருஷத்துக்குள்ள மாடரேட்டர் ஆயிட்டு, ஏன்னா ராம்நாத் ஆரம்பிச்சவர் ராமச்சந்திரன் விட்டுட்டு போயிட்டார். நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த காலத்துல வந்து ஒரு கேட்சி டைட்டில்ல தான் வந்து ஸ்ரீ எழுதுவார். bondavadai.yahoo.com. ஒரிசா பாலுவா எங்களுக்கெல்லாம் கலிங்க தமிழ் தான் தெரியும். நேற்று வந்து பின்னாடி அந்த பழைய இமெயில் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா டாக்டர் ஜெயபாரதி அவர் வந்து இந்த தமிழர்களோட தாக்கம் மலேசியால எவ்வளோ மெட்டீரியல் அனுப்பிச்சிருக்காரு. சுவாமிநாதன் புதுக்கோட்டையில கல்ச்சுரல் அட்லஸ் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சாரு. வீரராஜேந்திரன் lot of information about Tamil influence in Kalinga. So we all became history buffs thanks to all these esteemed gentlemen and ladies. அதிலிருந்து வந்த விதையிலிருந்து வந்த விருட்சங்கள் தான் இன்னைக்கு உங்க கூட இருக்காங்க. சில விஷயம் வந்து நம்ம அப்படி போற போக்குல சொல்லிட்டு போயிட்டோம். ஷோபா மேடம் சொன்னாங்க, நான் தேவாரம் படிக்க ஆரம்பிச்சேன், டெம்பிள் கிளீனர்ஸ் குரூப் கூட வந்து சேர்ந்து வேலை செஞ்சேன். This group used to take food, clean up temples, sit and chat about history and heritage and come back. Reach அப்படின்னு சொன்னாரு சந்திரா. Reach is Rural Education and Archaeological and Cultural Heritage Preservation Group. So ஒவ்வொன்றுமே வந்து பெரிய பெரிய அளவுக்கு வந்திருக்கு. இந்த நண்பர்கள் எல்லாம் ஒரு 2 decades I'm in touch with them. I don't have the pleasure of meeting every time in Woodlands or Marina Beach like all of them. மெட்ராஸ் போகையிலெல்லாம் I meet a select few. So அந்த சிலர் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம 2வது பகுதியில அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட ப்ரோக்ரஸ் பகிர்ந்து கொள்ள கேட்டிருந்தோம். 2 செக்ஷன் அதையுமே பிரிச்சிருக்கேன். முதல்ல வந்து இதுல இருந்து வந்த ஃபிக்ஷன் ரைட்டர்ஸ். So Divakar sir, he's written a lot of fiction books, all based on Chola, and now latest book is on Krishna Devaraya. அவரு ஹிஸ்டாரிக் ஃபிக்ஷன் பத்தி சொல்ல போறார். If you don't know your history, there is no future is my favorite quote. And how do you take it to the children? குழந்தைகளுக்கும் அந்த ஹிஸ்டரியை எப்படி சொல்லிக் கொடுக்கிறதுங்கிறது இஸ் பவித்ராஸ் USP. அவங்க பொன்னியின் செல்வனையும் சிவகாமியின் சபதத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் a big columnist எல்லாம் விட என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு அதை எடுத்துட்டு போறது இட்ஸ் a big achievement. வெங்கட் முன்னாடியே சொன்னார், he wanted to start as a writer, but what we all know today, he is a historian of Madras. கூவத்தின் வரலாறு அது வந்து ஒரு புனித நதியா எப்படி இருந்ததுங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கும் அந்த ஹெரிட்டேஜ் வாக்ஸ், அந்த காட் ஸ்லேவ்ஸ் அண்ட் கிங்ஸ், காவிரி மைந்தன், அவரோட பயணத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறார். கோகுல், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த குரூப், கதை எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளோட கலாச்சாரத்தையும் வரலாறையும் எப்படி எல்லோருக்கும் பறைச்சாற்றணும்னு டாக்டர் ராஜமாணிக்கனார் ஹிஸ்டரி ரிசர்ச் குரூப் கூட வரலாறு.com அப்படின்னு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதுல வாரம் எழுதுறதுல ரொம்ப முக்கியமா இருந்தாரு. ஸோ அந்த வரலாறுல ஆரம்பிச்சு அவருடைய லேட்டஸ்ட் புக் உதயபானு வரைக்கும் அவர் பகிர்ந்துக்க போறாரு. எல்லாருக்கும் 5 நிமிஷம் 7 நிமிஷம் தான் கொடுத்திருக்கோம். எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒருத்தரும் அவங்க டாபிக்ல 1 மணி நேரத்துக்கு மேல பேசக்கூடிய. அடுத்து வந்து படிக்கிறது வேற, கேட்டு இன்னைக்கு வந்து பாட்காஸ்ட் அண்ட் வெபினார்ஸ் ஆர் எவ்ரிபடிஸ் லைஃப். ஆனா 20 years ago that was a new and in thing. So கலிபோர்னியால உட்கார்ந்து வாரம் ஒவ்வொரு சாப்டரை அழகா படிச்சு பதிவு பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு IDEF ரேடியோ, he's a guru for management apart from his professional life. So Shri is going to talk about that journey. நம்ம SP தான் வந்து அச்சானி சுந்தர் பரத்வாஜ் சாரை பத்தி எல்லாரும் சொல்லியிருக்கோம். நம்ம இந்த குழுவை வந்து இன்னைக்கு நம்ம இருக்கிறதுக்கு வந்து ஆணி வேறுன்னு சொல்லலாம். இந்த விருட்சத்துக்கு ராஜராஜ சோழன் மேல இருந்த பற்றுதலால் அவர் சிவபாத சேகரன் தான் அவரே அழைச்சுக்குவார். அவரு வந்து ராஜராஜ சோழனை பத்தியும் ராஜராஜேஸ்வரம் பத்தியும் பேச போறார். தமிழ எல்லோருக்கும் புரியுற மாதிரி ஒரு கைவளை தளர்ந்ததுன்னு சொல்றதை விட அதுல கட்ரினா கை படத்தை போட்டு கைவளை தளர்ந்ததுன்னு சொல்ற மாதிரி சங்கத்தை எல்லோருக்கும் கொண்டு வந்தது வைரம் சாரதி.
அவரோட லேட்டஸ்ட் பேஷன் வந்து சங்கம் ட்ரேட் அண்ட் ஹவு இந்தியா வாஸ் அ கல்ச்சுரல் பட் ட்ரேட் ஹாட்ஸ்பாட் இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ். அவர் பேச போற அதே தொனியில நம்ம தமிழர்கள் எப்படி வந்து தெற்காசியா முழுவதும் கடலோடினார்கள்ங்கிறத ஒரிசா பாலு சார் பேச போறார். அண்ட் நாட் பட் நாட் த லீஸ்ட், வி ஆல்வேஸ் சேவ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட். விஜய் ஒரு புகைப்பட நிபுணரா தன் கண்ணில் பார்த்ததை வந்து போய்ட்ரி இன் ஸ்டோன் ஒரு பிளாக ஆரம்பிச்சு அதுல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு ஊருக்கும் போய் மோடிஜி வந்து இந்த சிலை கொடுத்தாங்க அந்த சிலை கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதுக்கு முழு முதல் காரணம் விஜய். ஸோ வி ஹாவ் அ பிக் அண்ட் வேரிட் கோஹார்ட். ஓவர் டு யூ கௌதம். வலைப்பதிவு முதல் வரலாற்று புதினங்கள் வரை சரித்திர நாயகர்கள் அருமை பெருமையை பிரகடனப்படுத்தும் திவாகர். சரித்திர புதினங்கள். திவாகர் வாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஆடிப்பெருக்கு வாழ்த்துகள். சரித்திர புதினங்கள் என்ற தலைப்பிலே பேச எனக்கு வாய்ப்பளித்த பொன்னியின் செல்வன் வரலாற்று பேரவை நண்பர்களுக்கு நன்றி. சரித்திர புதினம் எழுதுவது கத்திவேல் நடப்பதற்கு ஒப்பானது என்று கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் சொல்லியிருக்கார். என்றோடு நடந்த நிகழ்வுகள், நிகழ்ச்சி எப்போ நடந்தது, அந்த நிகழ்வுகளோடு கற்பனையை சரியான விகிதத்தில் மீமையோடு கலந்து தரும் திறன் வேண்டும் என்கிறார். முக்கியமாக எழுத்தாளரின் எண்ணம் முழுவதும் கதை நடந்த கால கண்ணோட்டத்துடன் இருக்க சிந்திக்க வேண்டும். சொற்கள் கூட அந்த கால நிகழ்வுக்கும் தக்கவாறு ஒத்துழைக்க வேண்டும். சரித்திர ஞானம் நிச்சயம் தேவை, ஆனால் அதன் மேல் ஆராய்ச்சி மிக மிக தேவை. கடந்த காலங்களில் நடந்த பல சரித்திர நிகழ்வுகள் இப்படித்தான், இந்த விதமாகத்தான், இத்தனை நுணுக்கமாக அறிவுத்திறனோடு அரங்கேறியது என்பதற்கான ஆதாரங்கள் இல்லவே இல்லை. ஆனால் இது இல்லை என்றதற்கான நம்ம எப்படி வேண்டுமானாலும் சிந்தனை செய்து அந்த நிகழ்வுகளை கதையாக எழுத முடியாது. நம் சிந்தனை அந்த நிகழ்வுகளுக்கு நியாயம் செய்கிறதா என்பதாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எழுத்துக்கலையில் சிந்தனையில் தெளிவு வேண்டும். இப்படித்தான் கல்கி தன் சிந்தனை தெளிவை பயன்படுத்தினார். புதுயுகம் 969ஆம் ஆண்டிலே ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வருவதான சந்தர்ப்பங்கள் இல்லவே இல்லை. கல்வெட்டுகளும் அப்படி சொல்லவில்லை. ஆனால் ராஜராஜ சோழனை எதிர்கால அரசனாக கல்கி அந்த கதை முழுவதும் விவரித்துக் கொண்டே போகிறார். அந்த விவரிப்பை கதையின் முடிவு வரை சொல்லி எடுத்துக்கொண்டு போகிறார். இதுதான் ஒரு எழுத்தாளருக்கான ஒரு பெரிய ஒரு சாமர்த்தியம். ஒரு எழுத்தாளரின் நேர்மறையான சிந்தனையை வாசகர்கள் பதிப்பித்து அதை வெற்றியும் பெறுகிறார் கல்கி. சரித்திர புதினங்களை முதல் முறையாக தமிழில் எழுத தொடங்கியது கல்கி தான். அதாவது சரித்திர சான்றுகளுடன் கதைகளையே சரித்திர புதினங்கள் என்று நாம் கூற முடியும். ஏனெனில் தமிழில் சான்றே இல்லாத தேவைப்படாத எத்தனையோ சரித்திர கதைகள் உண்டு. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை முதலாக தமிழுக்கு கொடுத்து 1879ஆம் ஆண்டு நினைக்கிறேன் தமிழுக்கு கொடுத்த பிரதாப முதலியார் சரித்திரம் கூட சரித்திர கதை தான். ஆனால் அது சான்றுகள் இல்லாத ஒரு சாதாரண கதை. சரித்திர புதினம் என்றால் தாமிர பட்டயங்கள், கல்வெட்டுகள், சாசனங்கள், இலக்கிய ஆதாரங்கள் இவைகளின் ஆராய்ச்சி செய்து எழுதப்பட்ட புதினங்கள். அப்படி பார்த்த பொழுது கல்கி எழுதிய முதல் புதினம் பார்த்திபன் கனவு. இந்த பார்த்திபன் கனவு தான் முதலாக தமிழிலே சரித்திர கதையாக படைக்கப்பட்டது. அது கல்கியின் ஒரு மிகப்பெரிய முயற்சி. ஆக்சுவலா பார்த்திபன் கனவுக்கு அடுத்ததாக, ஏன்னா பார்த்திபன் கனவுல வந்து உங்களுக்கு அவ்வளவா சரித்திர ஆதாரங்கள் இருக்காது. நரசிம்மவர்மன் ஒரு பல்லவன் அவன் இருப்பான். நரசிம்மவர்மன் பல்லவனுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து விக்ரமன் பத்தி ஆதாரங்கள் எதுவும் கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி ஆனா சிவகாமி சபதம் அப்படி இல்லை. சிவகாமி சபதம் ஏறத்தாழ எத்தனையோ ஆதாரங்கள் மேல ஆராய்ச்சி செஞ்சு எழுதினது கதை. ஆக்சுவலா பொன்னியின் செல்வன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சொல்லவே வேணாம். ஆக்சுவலா சரி, நம்மை முக்காலத்தில் ஆண்ட ராஜாக்கள் பற்றி எழுதும் போது ஏராளமான ஆதாரங்களும் அதே மாதிரி ஆராய்ச்சியும் நிச்சயம் தேவை. எப்படி ஒரு ரசாயன பரிசோதனை சாலையிலே புதிதாக கண்டுபிடிக்க சோதனைகள் செய்கின்றோமோ அதே போல எழுத்தாளர்களும் சரித்திர ஆதாரங்கள் மீது கற்பனை எனும் ஆயுதத்தை செலுத்தி ஆராய்ச்சி செய்து அதை அப்படி கொண்டு வரும்போது அது அந்த பலன் கொடுக்க துவங்கும் போதுதான் சரித்திர கதையும் தொடங்கும்.
இப்படி தொடங்கினால் மட்டுமே போதாது, முடிவும் சரியாக அமைய வேண்டும். எழுத்தாளர் எடுத்த முடிவுடன் அந்த காலத்து சான்றுகளுடன் ஒத்துப்போக வேண்டும். கற்பனை தான் சரியான விதத்தில் காக்கும் பொழுது வாசகர்கள் நிச்சயம் ரசிக்கத்தான் செய்வார்கள். மறுபடியும் பொன்னியின் செல்வனுக்கே வருகிறேன். பொன்னியின் செல்வன் முதல் 4 பாகங்களும் ஏறத்தாழ் ஒரே அளவில் இருக்கும். ஆனால் 5ஆம் பாகம் மிகப்பெரியது. 5வது பாகம் என்றதே அளவில் மிகப்பெரியது. ஆனால் அது எப்படியா முடிக்க வேண்டும் என்றுதான் நினைத்திருப்பார் கல்கி. அதனால் அந்த 5ஆம் பாகத்திலே எப்படி முடிப்பது? எடுத்துட்டே போயிட்டோம், நம்ம கதையை எடுத்துட்டே போயிட்டோம். கடைசி வரைக்கும் ராஜராஜ சோழன் தான் மன்னவரை வரப்போறான்னு ஒரு தீர்வு எடுத்து போயிட்டார் ஆக்சுவலா. பட் கடைசியில முடிக்கணுமே, முடிக்கச்சேனா முடிவு உண்மைக்கு புறமாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. கல்வெட்டுகள் அப்படி சொல்லவில்லை. இங்க மதுரான சோழன் தான் அங்க அரியணை ஏறுகிறான், அதைதான் சொல்ல வேண்டும். அப்போ என்ன செய்வது? அவர் அப்பொழுது ஒரு விவர நிகழ்ச்சி சொல்வார்கள். ஒரு காலையில பூஜையில இருந்தாரு. பூஜையில இருந்து எழுந்த உடனே திடீர்னு கண்ணா பார்த்தோம்ப்பா, இன்னைக்கு சேந்தன் தான் ராஜா அரசன் அப்படின்றாரு அவரு. இது ஒரு நிகழ்ச்சி, நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அதை சேந்தன் அவர் ராஜாவாக்குறதுக்கான பிளான் அப்பயே அந்த மூலையில வருது. அவருக்கு வந்த உடனே கடக்கடன்னு அவருக்கு அந்த எப்படி கொண்டு, ஏன்னா சேந்தன் அமுதன் சிவபக்தன் சொல்ல போறதா அவனுக்கு அந்த ராஜ்யம் ஆள்றதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை. அந்த கதையில ஃபுல்லா சொல்லிட்டு போறச்சு பூங்குழலியின் காதலன் அப்படியே கொண்டு போறாரு ஆக்சுவலா. பட் திடீர்னு அவர் ராஜாவா கொண்டு என்ன பண்றது? சோ அவருடைய கற்பனை திறமையை பார்க்கணுமே, ரொம்ப அருமையான கற்பனை திறமை. அந்த கற்பனை திறமையெல்லாம் கொண்டு வந்து அவனை மதுரா 2 பிறவி ஆக்கி எல்லாம் ஏதாவது கிட்டத்தட்ட ஒரு பெரிய மசாலா கதை அந்த இடத்துல அப்படி பண்ணி கடைசியில வாசகரையும் ஒப்புக்க வைக்கிறார். மதுராந்தகன் சேந்தன் இருக்கலாம், கரெக்ட் இருக்கமே, அப்படிதான் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ல வைக்கலாம். அதுதான் கல்கியின் திறமை. அது அவருடைய வெற்றி சொல்லலாம். தமிழ்த்தாய் ஏகத்துக்கு மகிழ்ச்சியடையும் வகையிலே சரித்திர புதினங்கள் எத்தனையோ படைக்கப்பட்டுள்ளன. வேறு எந்த மொழியிலும் இல்லாத அளவில் 1000க்கும் மேற்பட்ட சரித்திர புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன. சரித்திர புத்தகங்களின் புரவலரான திரு சுந்தர் கிருஷ்ணன் எல்லா புத்தகங்களையும் சேகரித்து வைத்திருக்கிறார். கல்கியிலிருந்து இன்று வரை மொத்தம் 359 சரித்திர எழுத்தாளர்கள் தமிழுக்கு கிடைத்திருப்பதாக அவர் சொல்கிறார். ஏறத்தாழ் 1000க்கும் மேல புத்தகங்கள் எந்த மொழியிலையும் கிடையாது. இங்கிலீஷ்ல இருக்கான்னு தெளிவாக பார்க்கணும், இங்கிலீஷ் கணக்கு பண்ணி தான் பார்க்கணும். இங்கிலீஷ் சார் வால்டர் ஸ்காட் ஆரம்பிச்சு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸ்கீ நோஸ் அபவுட் திஸ். சார் வால்டர் ஸ்காட் ஆரம்பிச்சு ஸ்காட்லாண்டோட கதையை பத்தி எழுதினார் ஆக்சுவலா. ஐ திங்க் சோ. என்னை பொறுத்தவரை என் முதல் புதினம் வம்சதாரா 2003ஆம் ஆண்டு வெளிவந்து வெற்றி அடைந்தவுடன் 2வது புதினமான திருமணித்துடன் வாசகர்களை அதே அளவில் கவர வேண்டும் என்று கவலையில் இருந்தபோது 2005ஆம் ஆண்டு பொன்னியின் செல்வன் யாவும் குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டேன். டாக்டர் ஸ்ரீதருக்கு திருமணித்துடனை அனுப்பி படிக்க சொன்னேன். பிறகு பொன்னியின் செல்வன் குடும்பத்துடன் என்னை இணைத்துக் கொண்டேன். உள்ளே போய் பார்த்தபோதுதான் அங்குள்ள வாசக ஜாம்பவான்களை பார்த்து சற்று பயம் கூட வந்து விட்டது. கல்கியின் வீரபக்தர்கள். கல்கி மறைந்தாலும் அவரின் எழுத்து மறையாது. அதை இன்னும் ஆண்டாண்டுகளுக்கு கொண்டு செல்லும் அந்யோன்ய வாசகர்களை அங்கே பார்த்து இவர்களால் என் எழுத்தை படிக்க முடியுமா, ரசிக்க முடியுமா என்ற கவலையை மனத்தை அழுத்தது. அந்த நாட்களிலே, அதாவது அந்த காலத்துல சங்க காலத்திலே ஒரு புலவன் தன் கவிதை அரங்கேற வேண்டும் என்றால் மதுரை தமிழ்ச்சங்கம் ஆதரித்தால் மட்டுமே முடியும். அதை போல சரித்திர புதினத்துக்கு இது படிக்கக்கூடிய புத்தகம் தான் என்று சான்றிதழ் பெற இந்த ஜாம்பவான் வாசக ஜாம்பவான் இருந்தாக முடியாது. ஏன்னா அவங்கதான் வாசக ஜாம்பவான்கள் படித்து ஆராய்ந்து பாராட்டினால்தான் முடியும் என்ற ஒரு நினைவு வந்தது. இதை மனத்தில் வைத்துக் கொண்டுதான் என் 3வது புதினமான விசித்திரனுக்கு எழுதினேன். பக்தருக்கு எளியவன் மற்ற பிறர்க்கு அரியன் என்று நம்மாழ்வார் சொல்வார். ஆனால் அதை போல இந்த வாசக தெய்வங்கள் இந்த என்னை போல் எளியவனை கூட இந்த விஷயத்துல இந்த நாவலை பாராட்டி விருந்து வச்சாங்க. எப்படி இருந்தாங்கன்னா, புத்தகம் வெளிவந்த அன்றே விருந்து வைத்தார்கள். அடுத்து வந்த எம்டனுக்கும் கதைக்கர் ஒன்றை பரிசளித்தார் தலைவர் எஸ்பிஎஸ் சிவபாதசேகரன் என்று சொல்லக்கூடிய சுந்தர் பரத்வாஜ். சிங்கப்பூர்ல இருந்து நிறைய தகவல்கள் தந்து உதவி செய்தார் திரு விஜயகுமார். பொன்னியின் செல்வன் குழு எனக்கு என்று இல்லை, எத்தனையோ எழுத்தாளர்களை கௌரவப்படுத்தி உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள். சரித்திர பிரஜையை மக்களிடம் வளர்க்கிறார்கள். இதுதான் பெரிய விஷயம் சொல்லலாம். கல்கியும் சாண்டில்யனும் இருபெரும் சிகரங்களாக தமிழ் சரித்திர புதின உலகின் உச்சியில் இருக்க நாப்பார் சாரதி, அகிலன், விக்ரமன், கோவி மணிசேகரன், அரூர் ராமநாதன், ஜெகச்சிற்பியன் போன்ற பெரும் எழுத்தாளர்கள் இந்த சரித்திர புதின உலகத்தின் தூண்களாய் போன்று பலப்படுத்தினார்கள். அவர்களைப் போலவே
தற்கால எழுத்தாளர்களும் தமிழ் தாயை தலைநிமிரச் செய்கிறார்கள். சமீப காலங்களில் பெண் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். இது ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் உலகத்துக்கு, ஒரு தமிழ் சரித்திர புதிய உலகத்துக்கு பெருமையான விஷயம். அவர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். பொன்னியின் செல்வன் வரலாற்று பேரவையின் புகழ் மென்மேலும் பெருக வேண்டும். பொன்னியின் செல்வன் புகழ் போல வளர வேண்டும். என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திவாகர், ரொம்ப அருமையா பேசுனீங்க. அடுத்து என்ன மனசுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவர் பவித்ரா குழந்தைகளுக்காக கதை சொல்லி தராரு. கதை சொல்லி கனிய வைத்து இளைஞர்கள் கனவுகளை கற்பனைகளை நினைவாக்க ஊக்கப்படுத்தும் பவித்ரா. அடுத்து வருகிறார் குழந்தை சரித்திர புதினங்கள் என்ற தலைப்பில். ட்ரீம் டு அச்சீவ் கூட ஒரு சின்ன காம்படிஷன் நடத்தினோம் ரக்பில. கதை எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க நம்ம இணையத்திணையில. ரொம்ப நன்றி பவித்ரா. வாங்க அடுத்து. நன்றி கோமதி, தேங்க்யூ சோ மச். வந்திருக்கும் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள், என் நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் பொன்னியின் செல்வன் அவர்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தின தாக்கம், கல்கி எப்படி எல்லாம் அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்க எல்லாம் சொன்னாங்க. என்னோட லைஃபை பொறுத்த வரைக்கும் இதுதான் அது ஏற்படுத்தின மிகப்பெரிய தாக்கம்னு நான் சொல்லுவேன். தெரியுதா? தெரியுது. பியூட்டிஃபுல். அது ஹிந்துவோட யங் வேர்ல்டுங்கிற சில்ட்ரன் சப்ளிமெண்ட்ல வந்த கதை. அது பார்ட் ஆஃப் மை காலம். ஸோ இதை நோக்கிதான் எல்லாமே. நான் கல்கியோட அறிமுகம் எனக்கு கிடைச்ச போது, பொன்னியின் செல்வன் அறிமுகம் கிடைச்ச போது, அது எல்லாமே இதை நோக்கிதான் போயிட்டு இருக்குங்கிறது எனக்கு பல வருஷங்கள் கழிச்சுதான் எனக்கு தெரிஞ்சுது. டுவர்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர், எஸ்பெஷலி ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். ஸோ எல்லார மாதிரி நானும் 12 வயசுலதான் பொன்னியின் செல்வன் எனக்கு அறிமுகமாச்சு. இதுதான் அந்த ஒரிஜினல் புக்கு. எங்க அம்மாவுடைய பொக்கிஷம் இது. அவங்க அவங்களுக்கு 13 வயசா இருந்த போது சேர்த்தாங்க. ஸோ இட் வாஸ் 68. ஸோ அந்த பவுண்ட் வெர்ஷன் எனக்கு 12 வயசா இருக்கிறச்சே கொடுத்து படிக்க சொன்னாங்க. அண்ட் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன், அதுவும் தமிழ்ல. முதல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம் எனக்கு அவ்வளவா புரியல. பட் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் நல்லா சரளமா வந்த உடனே கதை அப்படியே என்ன உள்ள இழுத்துச்சு. ஸோ தினம் ஒரு எவ்ரி ஈவினிங் ஹோம்ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு உட்காந்து அதை படிச்சுட்டு தான் மறுகாரியம் பார்ப்பேன். இன்ஃபேக்ட் ஒன் பீரியட் ஸ்கூலுக்கு போறச்சே ஸ்கூல் பேக்ல எல்லா புக்ஸும் 5 வால்யூமே போட்டு அடைச்சிட்டு அதோட ஸ்கூல் புக்ஸ் வச்சுட்டு தான் போனேன். ஒரு என்டையர் இயர் ஐ டிட் திஸ். ஸோ அவ்வளவு தூரம் பொன்னியின் செல்வன் இன்ஃப்ளூயன்ஸ்ட் மை லைஃப். ஏன்னா ஐ க்ரூ அப் ஆஸ் அன் இன்ட்ரோவர்ட். பிளஸ் வெளியெல்லாம் அதிகம் போறதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடையாது. சுத்தி பார்க்கறதுக்கு அதுக்கெல்லாம் அவ்வளவா வாய்ப்பு கிடையாது. ஸோ கற்பனையிலேயே தான் எல்லாமே பண்ணுவோம், கற்பனையிலேயே தான் வாழ்வோம். கதை படிச்சு அதுல என்ன விஷயங்கள் இருக்கோ அந்த மாதிரி அப்படித்தான் வெளியுலகத்தோட பரிச்சயம். அப்படி இருக்கிற ஒருத்தரோட லைஃப்ல பொன்னியின் செல்வன் எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே இமேஜினரி வேர்ல்ட்ல வாழறதுதான் என்னோட தட் வாஸ் ஹவ் ஐ சர்வைவ்டுனே சொல்லலாம். ஸோ பொன்னியின் செல்வன் குரூப்பை பொறுத்த வரைக்கும் 2002ல ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிகல் பண்ணாங்க. ஐ எம் நவ் டாக்கிங் அபவுட் ஃபர்ஸ்ட் எப்படி குரூப் உருவாச்சுன்னு ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி. ஸோ ஷீ டிட் அன் ஆர்டிகல். ஹர் நேம் வாஸ் தன்யா பார்த்தசாரதி. அவங்க ஒரு ஆர்டிகல் பண்ணாங்க. இந்த மாதிரி பொன்னியின் செல்வன் ஒரு புக் இருக்கான். அப்பெல்லாம் பொன்னியின் செல்வன் இவ்வளவு பரவலா அறியப்படல, எஸ்பெஷலி அமங் த யங்கர் ஜெனரேஷன். ஸோ அவங்க இந்த மாதிரி கல்கி எழுதின நாவல் அது, அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் அப்படின்னு ஒரு 5 to 7 people ஷீ இன்டர்வியூ. அத எங்க எல்லாரோட இன்புட்டையும் வச்சு ஒரு எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிகல் வந்தது. அதுல அறிமுகமானவர் தான் ராமச்சந்திரன். ஸோ தட் இஸ் ஹவ் வி மெட் ஈச் அதர். அவர் என்ன ஆன்லைன், அப்பதான் இன்டர்நெட் வாஸ் அ நியூ ஃபெனாமினன் அட் த டைம். எல்லாரும் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். அப்போ அவர் சந்திச்சு, நான் இந்த மாதிரி பொன்னியின் செல்வனுடைய ஃபேன் நானு, நீங்களும் பொன்னியின் செல்வன் ஃபேனா, நாம ஏன் ஒன்னா ஒரு குரூப் ஆரம்பிக்க கூடாது, நாம ஏன் லைக் மைண்டட் பீப்புளா சேர்ந்து நாம ஏன் இணையத்துல டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. அப்படிதான் அந்த குரூப் உருவாச்சு. அண்ட் ஐ வாஸ் த 3rd மெம்பர். ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் மெசேஜஸ் எல்லாம் போட்டு எந்த கேரக்டர் பிடிக்கும், உங்களுக்கு யாரை பிடிக்கும், நீங்க எப்படி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னு ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அண்ட் தென் முதல் யாத்திரைன்னு ஒண்ணு நடந்தது. அதுக்கு பயங்கரமா பிளான் பண்ணோம் எல்லாரும். கோகுல் வாஸ் தேர் அண்ட் ஸ்ரீதர் சர் வாஸ் தேர். அவங்க எல்லாரும் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாங்க. நாங்க தமிழ்நாட்டுல பிளான் பண்ணோம். அண்ட் வி வெண்ட் ஆன் அ டூர். மழபாடி
எத்தனையோ ஒரு ஸ்னாப்ஷாட்ஸ் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த டூர்ல இருந்து மனசுல அப்படி பதிஞ்சு போச்சு. கோடிக்கரைக்கு போன போது வேன் மேல ஏறி உட்கார்ந்துட்டு குதிரையில வந்தியத்தேவன் போற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக வேன் மேல ஏறி உட்கார்ந்துட்டோம். நிஜமாவே ஒரு மான் கூட்டத்தை பார்த்தோம். அங்க இருக்கிற அந்த புதைகுழிகள்ல மான்கள் தாவி தாவி ஒன்று மாதிரி நிஜமாவே பார்த்தோம். தட் வாஸ் கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட். அதுக்கப்புறம் மழபாடி கோயிலுக்கு போன போது கரண்ட் போயிடுச்சு. ஸோ 3ஆம் பாகத்துல வர மாதிரி நிலா வெளிச்சம் கூட இல்ல, நட்சத்திரங்கள் வெளிச்சத்துலதான் நாங்க அந்த கோயிலை பார்த்தோம். அந்த மாதிரி எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அப்படியே மனசுல வந்து அப்படியே பதிஞ்சு போச்சு. ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எல்லார மாதிரி நானும் எழுதணுங்கிற ஆசை இருந்தது. அண்ட் ஐ ரோட் மை ஃபர்ஸ்ட் ஸ்டோரி when I was 30. நிறைய சமூக கதைகள் தான் எழுதினேன். வரலாறு அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் நிறைய பொன்னியின் செல்வன் அப்கோர்ஸ் 20 தடவை எல்லாம் இல்ல, ஒரு 100 தடவையாவது படிச்சுட்டு போனாங்க. திருப்பி திருப்பி படிச்சு அப்படி இருந்த போது குழந்தைகளுக்கான கதைகள் எழுதணும் நான் ஒரு வேக்யூம் மாதிரி உருவாச்சு. நிறைய அடல்ட்ஸ் கதைகள் கேட்கவே வேண்டாம், எக்கச்சக்கமா இருக்கு, பிரச்சனையே இல்லை. எங்க திரும்பினாலும் அடல்ட்ஸ்க்கான ஸ்டோரிஸ் தான். ஸோ குழந்தைகளுக்கான கதைகள்லாம் ரொம்பவே ஒரு மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஒண்ணு ராஜா ராணி கதையா இருக்கும், இல்லைன்னா மாரல் ஸ்டோரி, ஏதாவது கதையில கடைசியில ஒரு மாரல் இருக்கணும்பாங்க, இல்லைன்னா வந்து ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி இருக்கணும்பாங்க, இல்லைன்னா வந்து எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு வேல்யூ எடிஷன் இருக்கணும் அப்படின்லாம் கேட்பாங்க. பட் நான் என்ன நினைச்சேன்னா, இதுல இந்த லிஸ்ட்ல ஹிஸ்டரி வரலையே, வரலாறே இல்லையே இதுல. எல்லாம் ஒரு பக்கம் நம்மளோட நாட்டோட நம்மளோட கலாச்சாரம், நம்ம பண்பாடு தெரியணும், நம்மளோட மேல நமக்கு ஒரு பற்று வரணும்னா நமக்கு அந்த வரலாறு தெரிஞ்சாதான் அது வரும். அப்படி இருக்கிறச்சே கதைகள் மூலமா தான் அந்த வரலாறு வந்து நம்ம கொண்டு போக முடியும். ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம், அடல்ட்டா ஆனதுக்கு அப்புறம், வாழ்க்கை அனுபவங்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் பொன்னியின் செல்வன் படிச்சா அது வேற மாதிரி ஒரு தாக்கம். பட் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 12, 13, 14 இயர்ஸ்லதான் முதல்ல நாங்க பொன்னியின் செல்வன் படிச்சோம் அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய. ஸோ அந்த வயசுல அதை படிச்சாதான் அந்த வரலாற்று மேல அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு வந்து அந்த வயசுல வர மாதிரி வராது. ஒரு 20ஸ்ல 30ஸ்ல படிச்சா கூட அமேசிங் அப்படின்னு தோணும். பட் அப்படியே அந்த அந்த கதையில வர இடங்களுக்கு அப்படியே மனசுல டிராவல் பண்ணி அந்த கதாபாத்திரங்களோட அப்படியே இணைஞ்சு அது வந்து அந்த ஒரு ஏர்லி டீன்ஸ்ல தான் அதோடைய தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்பதான் நான் நினைச்சேன், வாட் ஐ ஃபெல்ட் அதர் சில்ட்ரன் ஷுட் ஆல்சோ ஃபீல். பட் எடுத்த உடனே பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு 5 வால்யூம் காவியத்தை வந்து அவங்களும் படிக்க முடியாது, எனக்கும் அவ்வளவு ஐ கேனாட் அவ்வளவு எனக்கு ஒர்க் இருக்காருலாம் என்னால சொல்ல முடியல. ஐ ஸ்டார்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ், சின்ன சின்னதா அவங்களை வந்து டெம்ப் பண்ற மாதிரி ஒரு டேஸ்ட் ஆஃப் ஹிஸ்டரி கொடுக்கலாம் அப்படின்னு அப்படிதான் நான் வந்து ஆரம்பிச்சேன். ஸோ அவங்களுக்கு வந்து வரலாறுனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பயம் இருக்கு எல்லாருக்கும். ஹிஸ்டரினாலே எனக்கே தெரியும், நான் ஸ்கூல்ல இருந்த போதே எல்லாரும் தூங்கிடுவாங்க, இல்லைன்னா அரட்டை அடிப்பாங்க, இல்லைன்னா வந்து எப்படியும் அந்த கிளாஸ் வந்து எந்த வகையிலையும் யாருக்குமே எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. ஸோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கோல். அப்படின்னா வரலாறுனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போர் அடிக்குங்கிற நினைப்பு இருக்கக்கூடாது. அப்படின்னா அது நிஜமாவே நடந்த விஷயங்களுடைய தொகுப்புங்கிறது புரியணும். எப்படி பொன்னியின் செல்வன் படிச்சு அப்ப அருள்மொழிவர்மர் எல்லாம் வந்தியத்தேவனும் குந்தவை வாஸ் மை ஃபேவரட் கேரக்டர். ஸோ என்னோட நிக்நேம் வந்து பிரின்சஸ் குந்தவைன்னு தானே வச்சு. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு நிஜத்தன்மையோட இருந்ததுனால்தான் அது நம்ம மனசுல அப்படி பதிஞ்சுது. பின்னாடி ஒரு தஞ்சாவூர் பெரிய கோயில்ல போய் நாம் கொடுத்தனவும் நம் மக்கள் கொடுத்தனவுங்கிற அந்த கல்வெட்டை படிக்கிறச்சே கல்கி எழுதினது வெறும் கதை இல்ல, அது நிஜம். இந்த மனிதர்கள்லாம் நிஜமாவே இருந்தாங்க, நிஜமாவே இந்த கோயிலை வந்து அவர் கட்டினாரு, இந்த இந்த இடங்கள்ல எல்லாம் அவர் நடமாடினாருங்கிறது வந்து அது அந்த தாக்கம் வந்து அப்படியே என்ன சொல்றது, அந்த நிமிஷம் நமக்கு கிடைக்கிற ஒரு புத்துணர்ச்சி வந்து வேற எதுக்கும் ஈடு கிடையாது. ஸோ நம்மளால முடிஞ்ச வகையில நாமும் அதையும் மத்தவங்களுக்கு கொடுக்கணும், எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஏன்னா அந்த வயசுல அதை உணர்ந்தாதான் அந்த வரலாற்று மேல இருக்கிற பற்று வந்து வளர வளர அதுவும் சேர்ந்து வளரும். பின்னாடி தனியா ஒரு கட்டத்துல வந்து இதுதான் உன் நாடு, இதுதான் உன்னுடைய முன்னோர்கள், இவர்கள் தான் உன்னுடைய நாட்டை சேர்ந்தவர்கள், பின்னாடி அந்த உணர்வு வர்றது கஷ்டம். சின்ன வயசுலயே அதை கொடுத்துட்டா அது வந்து அப்படியே நிழல் மாதிரி அவங்க கூடவே வரும். அண்ட் அது வந்து வாழ்க்கையை எவ்வளவு வளப்படுத்தும், எவ்வளவு சுவாரஸ்யப்படுத்துங்கிறது அது அவங்களே உணர்ந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அப்படிதான் நான் வந்து குழந்தைகளுக்காக கதையை எழுத ஆரம்பிச்சேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி ஒரு தடவை விஜய் வந்து சொன்னாரு, எங்களுக்கு பொன்னியின் செல்வன் ஆர்வலர்களுக்கு வந்து வரலாறுனாலே அது சோழர் வரலாறு தான், மற்ற டைனாஸ்டி
நாயக்க வம்சம், மராட்டிய வம்சம்லாம் எங்களுக்கு வரலாறே கிடையாது அப்படின்னு ஒரு மாதிரி ஜோக்கா அப்படி சொன்னாரு. பட் உண்மை என்னன்னா, பொன்னியின் செல்வன்னால மத்த விஷயங்கள், ஹிஸ்டரினா ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ், 10th century 11th century மட்டும் இல்லாம மற்ற இந்திய வரலாறோட மற்ற இது உலக வரலாறுன்னு நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து விரிவடையும். ஸோ அப்படிதான் என்னுடைய எழுத்து சிறுகதைகள் எழுதுறது விரிவடைஞ்சுது. கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து சோழா ஹிஸ்டரியில இருந்து நகர்ந்து ஐ மைக்ரேட்டட் டு அதர் ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி நான் போனதுல எனக்கு இன்னும் எக்கச்சக்கமான கதைகள் கிடைச்சது. இனி எவ்வளவோ மனிதர்களை சந்திச்சேன். இன்னும் ராஜராஜ சோழனுடைய கதை மாதிரியே இன்னும் எத்தனையோ கதைகளும் எனக்கு கிடைச்சது. ஸோ இப்பதான் ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வந்து மட்டும் இல்லாம இப்ப தமிழ்லயே எழுதுறேன். இன்னும் நிறைய எழுதணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ கேட்ட அனைவருக்கும் நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. From once upon a time to happily ever after. Thank you, Pavitra. அடுத்து வந்து வேளாண்மை பயின்று தமிழ் அறுவடை செய்கிறார் வரலாற்று புதினங்களால். நமது சென்னை மற்றும் தமிழகத்தின் புராதன செழுமையை நம் நெஞ்சங்களில் பசுமையாக நிறைய வைக்கும் அன்பர் வெங்கடேஷ். கதை, வரலாறு, சரித்திர நிபுணர் வெங்கடேஷ். வாங்க சார். வணக்கம். இப்போ வந்து though we all like PS, we still differ in several thingsங்கிறதுக்கு இப்ப திவாகர் சார ஒரு சேலஞ்ச் பண்ண வேண்டியது. ராஜேந்திரன் சொன்னாரு இந்த மாதிரி தான் ஐடியா கொடுத்தேன் சேந்தன முதன ராஜாவாக்கணும்னு. ராஜேந்திரன் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. ராஜேந்திரன் நாவல் பெருசா எழுதுறனாலும் அப்பா மாதிரி கதை அடிப்பாரு எனக்கு தெரியும். ஏன்னா கல்கி gives us clues throughout the book. நம்ம 20 வாட்டி படிக்கிறப்ப தெரியுது. The word அமுதா in Tamil is an anagram of உத்தமா. இது டாவின்சி கோட்ல நம்ம அப்புறமா அவங்க யூஸ் பண்ணாங்க anagrams and other things. பட் நமக்கு இல்லையா தெரியும். அதே மாதிரி பூங்குழலி வந்து நான் ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லுவா. அவரை இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணி போறான்னு எல்லாருக்கும் தெரியும். திருமழப்பாடி பாட்டே பாடுவார். திருமழப்பாடி இஸ் மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் இஸ் திருமழப்பாடி. ஸோ அது மாதிரி நிறைய ஜென்டில் க்ளூஸ் ஃபர்ஸ்ட் புக்ல இருந்து கொடுத்துட்டு இருப்பாரு கல்கி. தட் சேந்தன முதன் இஸ் கோயிங் டு பிகம் த இவென்ச்சுவல் கிங்னு நிறைய பேர் தெரியும். அதனால கல்கி வாஸ் ஜஸ்ட் ஹிண்டிங் ஆன் ஆல் தோஸ் திங்ஸ். அது ஒண்ணு. பிஃபோர் இது எனக்கு நான் வித்யாமந்திரில் படிச்சப்போ எனக்கு தமிழ் வாத்தியார் வந்து தோத்தாத்திரின்னு இருந்தார். அவர் தான் என் பையனுக்கு எடுத்தார். போத் ஆஃப் அஸ் த சேம் ஸ்கூல்ஸ் ஆஃப்டர் ஒன் ஆஃப்டர் அனதர். அப்ப இவன் நாவலை நாவலை வந்து அவர் தேங்க் பண்ணியிருந்தேன், எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ என் சன் வந்து அந்த நாவல் ஒரு செட் எடுத்துன்னு போய், சார் உங்கள்கிட்ட எங்க அப்பா சார். அதுக்கு தோத்தாத்திரி சொன்னாரு, உங்க அப்பாவுக்கு லாலாவே வராதேடா, எப்படி நாவல்லாம் எழுதுறான் அப்படின்னா. ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்காக we don't become writers. ஹேண்ட் ரைட்டிங் சரியா இல்லைன்னா we don't become writers. ஸ்பெல்லிங் தெரியலனா we don't become writers. We don't have a very big vocabulary we don't become writers. The computer வந்தோடனே இதெல்லாம் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டா கொண்டு வந்துச்சு இல்லையா? தேசாரஸ் அடிச்சா டக்கு ஒரு ஆல்டர்னேட் வேர்டு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல அடிச்சா தமிழ்ல வரும். அதான் இந்த டிரான்ஸ்லிட்ரேஷன் டெக்னாலஜி எல்லாம் இல்லைன்னா தமிழ்ல ஒரு புக்ல எழுதிக்கவே முடியாது. There were so many things which came along with when we read பொன்னியின் செல்வன். பவித்ரா சொன்ன மாதிரி நான் டீனேஜ் எல்லாம் படிக்கல, 32 வயசுலாம் படிச்சேன் பொன்னியின் செல்வன். 32 வயசுலாம் படிச்சேன். அதுக்கப்புறம் 15 வாட்டி படிச்சேங்கிறது இட் இஸ் a credit நான் நினைக்கிறேன். It put me on a lot of friends who helped. Sweta இல்லனா காவேரி மைந்தனே கிடையாது. Sweta supported me at every chapter of காவேரி மைந்தன். காலைல சாப்டர்னா எனக்கு 2-3 பேர் ரொம்ப பேர் படிச்சாங்க. எப்படின்னா the largest bookseller in South India or perhaps even India, the chairman, not the chairman, the managing director of Higginbotham's, நான் டெய்லி காலைல ஒரு சாப்டர் எழுதி கொண்டு அவர் கோயில்ல இருந்து திரும்பி வரப்ப வீட்டுல கொடுத்துட்டு வரே படிப்பார் சந்திரசேகர் சார். அப்புறமா அவர் புக்ல தேங்க் பண்ணலாம்னு ரொம்ப கோவப்பட்டார். சொன்னேன் சார் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நீங்க வந்து புக் செல்லர், ஐ ஷுட் நாட் பி மென்ஷனிங் யூ ஆன் தட் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஸ்வேதா எஸ்பிஎஸ் முதல்ல கொடுக்கவே பயம் எங்களுக்கு. புக்கு முதல் 25 சாப்டர் எழுதி ஸ்வேதாட்ட பிரிண்ட் எடுத்து கொடுத்து நீ எஸ்பிஎஸ் வேற யாரோ எழுதினாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன். எஸ்பிஎஸ் எழுதின மெயில் என்கிட்ட இன்னும் இருக்கு. Why I should continue the book and go up to 150 chapters னு அப்பலாம் அவர் கொடுத்த ஊக்கம் was very very big. என்னங்க ஒரு நாவல் படிக்கிறோம், அடுத்ததுக்கு கண்டினியூஷன், அதுவும் பொன்னியின் செல்வன் கண்டினியூஷன் எழுதுற ஒரு தைரியம் வருது. 150 சாப்டருக்கு ஒரு புக் எழுதுறேன், எதுவுமே பெருசா எழுதுறது கிடையாது. 150 சாப்டருக்கு ஒரு புக் எழுதணும் தைரியம் வருது. தைரியம் ஃபுல்லா கொடுத்தது கல்கி தான். He made us all think big. Think big னு இந்த 70s 80s சொல்லுவாங்கல அந்த இதுல செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட்ல. He made us think big. Other than Parvada or Muruganandam or Kodai or Sweta who helped me, there were a lot of walk-in fans. எனக்கு அது ரொம்ப thrilling-ஆ இருக்கும் லைஃப்ல. Somebody just knocks the door and comes and says, I found out your address, I am your fan.
somebody in the middle of some heritage walk that somebody else இது உங்க நாவல் எனக்கு பிடிக்கும் சார்னு சொல்லுவாங்க. These are the real things that you can read. Royalty is nothing in writing. All writers will account for this. Royalty is absolutely nothing in the book. இப்போ நடுவில் வந்து ஒரு கை கொடுத்து புக் பிரமாதமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதான் அதோட ரியல் ஊதியம். அப்படி ஒரு ஃபேன் வந்து எனக்கு ஒரிஜினல் சிவகாமி சபதமோட பவுண்ட் காப்பி கொடுத்தாரு. இப்போ we are discussing, Gokul was talking about the sketches in சிவகாமி சபதம், and 1940s வந்த கல்கில வந்த புக்கை பைண்ட் பண்ணி அந்த காப்பி சார் அவங்க புக்கை படிச்சே நீங்க அவசியம் உங்கள்ட்ட இருக்கணும்னாரு. நான் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் தி திங்ஸ் ஷுட் பி ஃப்ளோயிங். ஒரே இடத்துல கெட் லாக்ட். எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கிறதுக்காக நான் பர்வதாக்கு கொடுக்கல. ஐ கேவ் டு பர்வதா பிகாஸ் ஹி வில் டேக் பெட்டர் கேர் ஆஃப் தட். என்னால நான் வந்து ஒரு புக் வந்து ஐ கீப் இட் சர்க்குலேட்டிங். எனக்கு வந்துருச்சுன்னா புக்கை வந்து நான் அடுத்தது படிச்சுட்டு ஐ கிவ் இட் ஆஃப் சம்படி எல்ஸ். இப்போ வந்து MLS லைப்ரரி கொடுத்துறேன் என்னோட புக்ஸ் எல்லாம். அன்னைக்கு வந்து பர்வதாட்ட ஐ கேவ் இட். ஐ ஹோப் ஷி ஹேஸ் இட் வெரி கேர்ஃபுல்லி ஸ்டில். இன்னைக்கு வந்து பொன்னியின் செல்வன் குரூப் இஸ் a very very big group. On Facebook we have 2 groups which are more than 18,000 or 20,000 members strong. ஒரு குரூப்புக்கு நாங்க, பட் இட் இஸ் ஃபுல்லி என்னன்னா the shit is rural. இதை வந்து உங்களுக்கு நிறைய பேர் நான் சொல்லணும். நம்மளது வந்து primarily an urban group. இன்னைக்கு அப்படி ரூரல் ஷிஃப்ட் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் we had a girl called Abhirami who was one of the moderators on the பொன்னியின் செல்வன். இது அண்ணா நான் ஒரு நாவல் எழுதியிருக்கேன், ஐடியா வச்சிருக்கேன், சாயங்காலத்துக்குள்ள கூடுன்னு சொல்லி SBS ஒரு காப்பி ஃபார்வர்ட் பண்ணோம். அதே மாதிரி சுந்தர் கிருஷ்ணன் நாவல் ஃபன் பண்ணோம். By the next day morning, we had an approval from Vanadi Padipagam, where Kalki himself was published. Vanadi Padipagam was, unfortunately, that girl is no longer with us. She did 2 lovely novels for 2 book fairs. Our book fair launch pandra anniki. Some of her friends could arrange the head of the Bapasi, which arranges Madras Book Fair, and Mr. Chandrasekhar from Higginbotham, who was the chairman of the biggest bookseller. They came and launched the book. For a rural girl, it gave us so much of importance and so much of confidence to do further books. Unfortunately, she passed away last year. இன்னைக்கு வந்து I handle MLH group, Madras Local History Group, more than பொன்னியின் செல்வன் group. This is a group about Madras history. கல்கி வந்து நமக்கு வந்து பண்ணது வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையோட ஒரு ஹிஸ்டரியை பார்க்க வைக்கல. எல்லா ஹிஸ்டரியும் பாருங்கன்னாரு. எங்களுக்கு என்னன்னா ஒரு முகலாயரை பத்தியோ சோழரை பத்தியோ மட்டும் ஹிஸ்டரி இருக்கு. நம்ம ஊர்ல தாம்பரத்துல என்ன நடந்துச்சு, குரோம்பேட்ல என்ன நடந்துச்சு யாருக்கும் தெரியாது. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் டூயிங் தட்ங்கிறத MLH ஆரம்பிச்சோம். MLHக்கு ஒரு பெரிய ஊன்றுகோலா இருந்தது கூவம் கல்ச்சரல் மேப்பிங். இதை சாக்கடைக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குமா பார்ப்போம்னு சொல்லிட்டு மெட்ராஸ்லயே ஆரம்பிச்சோம். ஆதித்ய கரிகாலன் கல்வெட்டுல இருந்து ஆரம்பிச்சு மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூவக்கரையில ஒரு பர்மா நாட்டு இளவரசி பிறக்கிறான். இது யாருக்குமே அதுக்கு முன்னால ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகல, கூவத்தோட கனெக்ட் பண்ணி. அதே மாதிரி கூவம் பக்கத்துல ஒரு சிறையில இருந்த ஒருத்தன், பெண்டா நாட்டே ஒருத்தன், அவனை கூட்டின்னு போய் பின்னால ஸ்வீடன் நாட்டு ராஜாவாக்குறாங்க. அவன் பேரங்க ஸ்டில் ரூல் ஸ்வீடன். ஸோ கூவத்துக்கு ஒரு பெரிய வேட்டிகன் ரெக்கார்ட்ஸ்ல கூவம் இருந்துச்சு. அப்படியே வந்து MLHக்கு வந்தோம். Then I started writing articles for DD Next, which is the English edition of the Dinathanthi. So I've done almost 200 articles only about Madras. Most of them are about the 1940s Madras. Inniki, lot of fans keep asking me, why aren't you writing novels? Why are you getting instant gratification of weekly articles? You owe it to us that you write the next novel. So Cinnabar Quack, I'm writing Madras in India. English novels will sell only if they are about Delhi. They will not sell about if they are about Hyderabad or something else. Delhi, luckily I had an interest in Delhi Mughal history as well. அதனால Cinnabar Quack தாரா ஷிகோ and Aurangzeb civil war வச்சு ஒரு நாவல் இருக்கு. I've already done 70,000 words. I just need to sit down and edit it, another 30,000 words and read through. மெட்ராஸ் பத்தி ஒரு நாவல், ஒவ்வொரு சாப்டர் ஒவ்வொரு ஈரா பத்தி. ஆரம்ப காலத்துல பிரான்சிஸ் டிஎல் ஆரம்பிச்சு இந்த கடைசி காலம் வரைக்கும் என்ன ஆகுதுன்னு ஒரு சாப்டர் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். I am doing a lot of student outreaches. I speak in a lot of colleges. I speak in a lot of schools. I want people to get interested in history. Pavitra சொன்ன மாதிரி ஸ்கூல்ல வந்து ஹிஸ்டரிங்கிறது ஒரு வெரி போரிங் சப்ஜெக்ட். We need to interest them to know about themselves because in the history lies your future as well. அதனால I do a lot of outreaches these days. My interactions have come less because of my writing weekly articles. I am writing with a what do you call a deadline. எனக்கு வந்து நான் முதல்ல எழுதினோன்னே பர்வதாக்கு அனுப்புவேன். பர்வதா ப்ரூஃப் பார்த்து எடிட்டிங் பார்த்து அனுப்புவாங்க. ஒரு நாளைக்கு ரொம்ப இதுவாக கேட்டாங்க, என்ன சார் இப்பெல்லாம் ஆர்டிகல் அனுப்புறதுல ஏதாவது கோவமான்னு கேட்டாங்க. இல்லம்மா சனிக்கிழமை டெட்லைனுக்கு நானே வெள்ளிக்கிழமை ராத்திரி தான் அனுப்புறேன். ஸோ ஐ நாட் ஏபிள் டு கீப் அப் டெட்லைன்ஸ். அதெல்லாம் ப்ரூஃப்ல அவங்க பார்த்துக்கிட்டு விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ரைட்டிங் டு டெட்லைன்ஸ் இஸ் a different ball game altogether. I am enjoying it. Racing against time. So அதே இதை I'm trying to focus on my novel and try to finish a novel by next year because I basically try to see myself as a novel writer. Though I am now called as a historian of Madras and chronicler of Madras, I like to see myself as a novelist. So before my energies go down or before I get used to the new type of world that I am in, I think I should finish a novel. Hopefully I'll finish it this year. Thank you.
தேங்க்யூ வெங்கடேஷ். எங்க இணையத்தின்னைக்கும் வருவோம்னு நம்புறோம். நீங்க சென்னை ஹிஸ்டரி, மெட்ராஸ் ஹிஸ்டரிய பகிர்ந்துக்க உங்களை மீண்டும் சந்திப்போம்னு நினைக்கிறோம். அடுத்து வராரு நம்ம கோகுல். வரலாற்று.com தொடங்கி ராஜகேசரி முதல் உதயபானு வரை வரலாற்று சிற்பியாய் தன் எழுத்துகளால் கல்வெட்டு வைத்து மேலும் சிறப்பு சேர்க்கிறார் கோகுல். வரலாறு முதல் உதயபானு வரை. நன்றி கோகுல். அனைவருக்கும் வணக்கம். ஆடிப்பெருக்கு நல்ல வாழ்த்துக்கள். அனைவரும் இங்க பேசிட்டு இருந்தது கேட்கும்போது எனக்கு 2 விஷயம் ஞாபகம் வந்தது, மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்தது. ஒன்று திருக்குறள், தக்கார் தகவிலார் என்பதவர் அவர் எச்சத்தார் காணப்படும் அப்படின்றாரு திருவள்ளுவர். ஒருவன் வாழ்ந்த வாழ்க்கை அவன் எதை விட்டு செல்கிறானோ அதை வைத்து பிற்காலத்தில் மதிப்பீடு செய்யப்படுகிறது. இதைத்தான் அவர் சொல்றார். உங்க குழந்தைகள் மூலம் உங்க வாழ்க்கை ஒரு மதிப்பீடுக்கு ஆளாகுது. ஒரு இயல்பான வாழ்க்கையை தாண்டி சமூகத்துக்கு நீங்க ஏதாவது செய்யும் போது அதை வைத்து இன்னொரு மதிப்பீடு சமூக அளவில் உருவாகிறது. இப்போ நம்ம 21ஆம் நூற்றாண்டுல நின்றுட்டு இருக்கோம். கல்கி 1956 எழுதின ஒரு கதையை பத்தி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இதற்கான இடம் இன்றைக்கு கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. பொன்னியின் செல்வனுடைய இலக்கிய இடம் என்ன என்பது இன்றைக்கு மறு ஆய்வுக்கு உள்ளாக்கப்படுகிறது. பல தளங்கள்ல பல விதமா விமர்சனத்தோடும் பேசிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் நின்று கொண்டு நாம பொன்னியின் செல்வனை பார்க்கிறோம். அது நமக்கு என்ன கொடுத்திருக்கு? இத தனிப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய அனுபவத்துல நான் எவ்வாறு புரிந்து கொண்டேன், இது என்ன தனிப்பட்ட பயணத்தை தான் நான் சொல்ல முடியும். பொன்னியின் செல்வனுக்கும் எனக்குமான உறவு பத்தி, கல்கியை நான் எப்படி பாக்குறேங்கிறத பத்தி அதற்கு வேறு ஒரு தருணத்தில் பேசுவோம். இது என்னுடைய பயணத்துல எப்படி அவரு இன்ஸ்பயர் பண்ணாருங்கிறத பத்தி மாத்திரம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். 2003 பொன்னியின் செல்வன் குழுல இணைந்தேன். அப்பதான் ஒரு தடவை சிங்கப்பூர் லைப்ரரியில புத்தகத்தை எடுத்துட்டு ஒரு வேகம், அதற்கு முன்னாடி பல தடவை படிச்சிருந்தாலும் இன்னொரு தடவை படிச்சு ஒரு பெரிய எழுச்சி வந்து அப்பதான் இணையம் வந்த புதிது. அப்ப இந்த குழுமத்துல இணைந்து சக ஆர்வம் உள்ள இளைஞர்கள், தோழியர் எல்லாரையும் பார்த்து நமக்கு பல விஷயங்கள் ஆர்வம் இருக்கும். பட் அந்த ஆர்வம் வந்து ஒரு சிறிய அளவுல முடங்கி போயிடும் பிற்காலத்துல. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை சூழல்ல, வாழ்க்கை சக்கரத்துல மாட்டிட்டு நம்ம அப்படியே காணாமல் போயிடும். அந்த ஆர்வம் வந்து ஏதோ ஒரு ஓரத்துல இருக்கும். சில பேர் வந்து ரிட்டையர் ஆயிட்டு செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேருக்கு அது வாய்ப்பு கிடைக்கும், சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்காது. இணையம் வந்து ஒரு பெரிய சாத்தியக்கூறு உருவாகிச்சு 2000க்கு அப்புறம். அதற்கு பொன்னியின் செல்வன் குழுமம் ஒரு நல்ல சாட்சி. நம்ம அளவிற்கு ஆர்வம் கொண்ட இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது முதல்ல ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. அதை பத்தி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குது. நான் 2 விஷயம் ஞாபகம் சொன்னேன் இல்லையா. இன்னொன்னு வந்து பாரதியாரோட வரி, அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் பொந்திடை காட்டினில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. ஒரு ஒட்டுமொத்த காட்டையும் எரிக்கக்கூடிய லெவலுக்கு வலிமை வாய்ந்த ஒரே ஒரு சிறு நெருப்பு பொறி, அதுதான் கல்வி. 70, 80 இப்ப வந்து தொழில்நுட்பம் வந்து நம்மள மூழ்கடிச்சிட்டு இருக்கு. இந்த சூழலை உட்காந்து யூடியூபையும் ஜூமையும் யூஸ் பண்ணி நம்ம ராஜராஜனை பத்தியும் பொன்னியின் செல்வனை பத்தியும் பேசிட்டு இருக்கோம். அத்தனை தொழில்நுட்பங்களையும் நம்ம யூஸ் பண்ணி பழச பேசிட்டு இருக்கோம். ஆக கல்கி நமக்கு கொடுத்த அந்த பொறி எது? அதை வச்சு நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில நம்ம எங்க போறோம், எதை கொடுக்குது? அது வரலாறு நமக்கு எதை கொடுக்குது? பொன்னியின் செல்வன்கிறத இன்னும் கொஞ்சம் விரிச்சுக்கலாம். வரலாற்று ஆர்வம், வரலாற்று தேடல், வரலாற்று புரிதல் நமக்கு என்ன கொடுக்குது? வாழ்க்கையில என்ன கொடுக்குது? நாம தனியா படிச்சுட்டு அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம சுய வாழ்க்கையில அது வந்து எந்த வித பிரதிபலிப்பையும் கொடுக்கலாம். அது என்ன வரலாறு? அது என்ன படிப்பு? உன்னுடைய மகன் கிட்ட, உன்னுடைய மனைவி கிட்ட, உன்னுடைய கணவர் கிட்ட அது வந்து வெளிப்படலைன்னா அது என்ன படிப்பு? ஒண்ணுமே கிடையாது. வரலாறு முதல்ல நமக்கு குடிக்கிறது, நமக்கு முன்னோர்கள் மேல ஒரு மகத்தான மரியாதையை கொடுக்குது. அது வந்து ராஜராஜ சோழனோட நின்று போறது இல்லை. அது உங்க பாட்டி தாத்தா வரைக்கும் வரும், உங்க அப்பா அம்மா வரைக்கும் வரும். அந்த இடத்துலதான் கல்கியினுடைய பொறி உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த தருணத்தை நீங்க அடைஞ்சீங்கன்னா தான் நீங்க முழுசா அர்த்தம். பொன்னியின் செல்வன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஊத்துதான். இத இன்றைக்கு வந்து நான் வந்து 17 வருஷம் ஆகுது கதாசிரியர் நான் எழுத ஆரம்பிச்சு. இன்றைக்கு எனக்கு வந்து கல்கியினுடைய மனோநிலை அவர் எப்படி எழுதினாருங்கிறது இன்னும் நல்லா புரியுது. ஏன்னா நான் ஒரு கதாசிரியனா உருவாகிட்டு இருக்கேன். இவர் எதையும் யோசிச்சு எழுதல.
திட்டம் போட்டு எழுதல இது இப்படி இருக்கணும், இந்த கேரக்டர் அப்படி பண்ணணும், ஒண்ணுமே கிடையாது. சப்கான்சியஸ். பழுவேட்டரையர்களும் சிற்றரசர்களும் சதி பண்றாங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, முழுக்க முழுக்க அந்தராத்மால இருந்து வருது. ஒரு வரலாற்று ஆய்வாளன் புறவயமான சான்றுகள் மூலம் வரலாறு அணுகிறான். ஒரு கதாசிரியன் தன்னுடைய உள்ளுக்குள்ள போய் தன்னுடைய கற்பனை மூலம் தன்னுடைய அந்தராத்மா மூலம் தன்னுடைய முன்னோர்களோட கனெக்ட் ஆகும். இதுக்கு வரலாற்று ஆய்வு கூடக்கூடிய சரிசமமான மரியாதையை நம்ம கற்பனைக்கு கொடுத்தாகணும். கற்பனை நிஜம் என்று ஒரேடியா நம்ம ஒதுக்கிறோம், அப்படி கிடையாது. கற்பனைகள் சாதாரணமானவை அல்ல. ஜஸ்ட் லைக் தட் ஒரு கற்பனை வருதுல, இப்படித்தான் வரணும்னு வருது. இது எல்லாத்தையுமே நான் ஒரு கதாசிரியனா உருவான அப்புறம் எனக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நண்பர்களே, 2003 குழுவில் இணைந்ததை பத்தி சொன்னேன். முதல் கதை என்னோட ரொம்ப வேடிக்கை அமைந்திருந்தது. பவித்ரா ஒரு தடவை ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, கலைமகள்ல இந்த மாதிரி வரலாற்று நாவல்கள் பத்தின போட்டி வருது, நம்மள எழுதுவோம் அப்படின்ட்டு. அதற்காக தான் முதல்ல எழுதினேன். நான் ஏன் எழுதணும், நான் ஒரு மென்பொருள் ஆய்வாளன், மென்பொருள் பொறியாளன், நான் ஏன் எழுதணுங்கிற அடிப்படை கேள்வி இருக்கு இல்லையா. நான் எழுதி என்ன செய்ய போறேன், எத்தனையோ பேர் நல்லா எழுதிருக்கேன், நாம எதற்காக எழுதணும் வேண்டிய அடிப்படை கேள்வி இருக்கு. ஏதோ ஒரு புரிதல், ஏதோ ஒண்ணு சொல்லணுங்கிற ஒரு அடிப்படை நினைப்பு தான் கதாசிரியனா உருவாகுது. கற்பனை வருது. ஒரு கட்டத்துல உங்களால தக்க வச்சுக்க முடியல. ஒரு குழந்தைய ஒரு கருவை ஏந்திய பெண் அது வெளிப்படுத்தி அவன் அது வளர்ந்துகிட்டே இருக்கும். அது மாதிரிதான் ஒவ்வொரு கதாசிரியனும் அதை வெளிப்படுத்திட்டு இருக்கான். வெங்கடேஷ் சொன்ன மாதிரி இது பணத்துக்காகவோ புகழுக்காகவோ செய்யவே முடியாது. உள்ளுக்குள்ள அந்தராத்மால இருந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டாற்று வெள்ளம் போல வரக்கூடியது. தாங்க முடியாமதான் நீங்க எழுதுறீங்க. இல்லாட்டி ஏது நேரம் நமக்கு. 2003 துவங்கியதை சொன்னேன். முதல்ல பொன்னியின் செல்வன் கற்பனையின் நிஜமம்னு ஒரு சின்ன தொடரை எழுதினேன். பெரிய வரவேற்பு. சொல்ல போனா என்னுடைய ஆய்வு வாழ்க்கையிலையும் சரி, எழுத்துலக வாழ்க்கையிலையும் சரி, தொடர்ந்து இந்த பொன்னியின் செல்வன் குழும நண்பர்கள், அதை சுத்தின எக்கோ சிஸ்டம் சொல்றோம் இல்லையா, எல்லாரும் தொடர்ந்து நின்று இருக்காங்க. முதல்ல அந்த நாவல் பத்தி சொன்ன இல்லையா, அதை எழுதும் போது ஒட்டு மொத்தமா பொன்னியின் செல்வன் தாக்கம் அந்த நாவலை நான் பதிப்பிக்கவே இல்லை. ஏன்னா அது பொன்னியின் செல்வனுடைய காப்பி இருந்தது கிட்டத்தட்ட. இது கல்கி நம்ம இந்த பாதையில போறது அவர் விரும்ப மாட்டாரு. நமக்கான தேடலை இந்த பொறியை வச்சுக்கிட்டு நான் எனக்கான தேடலுக்கு எனக்குள்ள போனோம், என்னுடைய ராஜராஜனை நான் கண்டுபிடிக்கணும், என்னுடைய முன்னோர்களை நான் கண்டுபிடிக்கணும்னு பயணப்பட்டதின் விளைவாகத்தான் முதல்ல ராஜகேசரி உருவாச்சு. ஒரு புரோட்டோடைப்னு சொல்றோம் இல்லையா, ஒரு இளவரசன் இளவரசி, ஒரு எதிரி நாட்டு அரசன், கம்ப்ளீட்டா இதை நிராகரிச்சுட்டு புத்தம்போதிய தளத்துல ஒரு வயசான ஆளை ஹீரோவா வச்சு உருவானதுதான் ராஜகேசரி. ராஜகேசரிக்கு அப்புறம் பைசாசம், அதுலயும் ஒரு அரண்மனைகள் அந்த புறங்கள் முற்றிலும் தவிர்த்து ஒரு சின்ன கிராமத்தை எடுத்துக்கிட்டு அதுல எப்படி அந்த காலத்துல வாழ்க்கை நடந்தது. பைசாசத்தை படிக்கும் போது வாழ்க்கை மாறவே இல்லையோ அப்படின்னு தோணும் ஒரு கட்டத்துல. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள்ல பல விஷயங்களை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்றோம். இன்னைக்கு ஆடிப்பெருக்கு கொண்டாடிட்டு இருக்கோம், அந்த காலத்துல கொண்டாடி இருப்பாங்க, எத்தனையோ வருஷமா கொண்டாடி இருக்காங்க. சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் வியந்து பாடுறாரு, அந்த காவிரி இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம மரபு. நம்முடைய மரபை, நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்வதற்கும் அதுல இருந்து இன்னைக்கு ஏதாவது படிப்புன்னு எடுக்க முடியாது. நம்ம கரனால நம்ம சித்த வைத்தியம் பத்தி பேசுறோம். வரலாற்றினோட ஒரு பகுதி தானே அது. வரலாறுங்கிறது வெறும் கல்வெட்டுகள் பாக்குறதோ இது கிடையாது. அதை குறுகின நோக்கோட அணுகவே முடியாது. வரலாறு எல்லாத்தையும் உள்ளடக்கியது. இலக்கியங்கள், முன்னோர்கள் கொடுத்த எதுவுமே வரலாறு தான். அதை விளக்கவே முடியாது. அது பெரிய காட்டாற்று வெள்ளம் மாதிரி நம்மள அடிச்சுக்கிட்டு போய் நம்மள சரியான இடத்துல போய் நிக்க வைக்கிற அதுதான் வரலாறு. அதைத்தான் நமக்கு கல்கி கொடுக்கிறார். அந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை தொடும்போது அந்த முன்னோர்களை ஒரு முன்னோர்களுடைய ஸ்பிரிட் நான் அதை சொல்லுவேன். ஆமா, அதை தொடும்போது கடைசியா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். நமக்குள் ஓடிக்கொண்டிருப்பது என்ன, நாம் எதற்கு தமிழர்கள், இந்தியர்கள், நாம் யார், நம்முடைய அடையாளம் என்ன, நாம் விட்டு செல்வது என்ன, தக்கார் தகவல நம்மளை பார்த்து ஒருத்தன் பேசும்போது நம்ம என்ன வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம். இது அத்தனை நாம ஒரு கண்ணி, ஒரு செயின், ஒரு பெரிய சங்கிலின மானுட சங்கிலினுடைய ஒரு தொடர்ச்சி. பாரதிதாசன் சொன்னார் இல்லையா, ஏறு மென்மேல் ஏறி நின்று பாரடா எங்கும் பாரடா என்னுடன் பிறந்த பட்டாளம், என் குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சிகள். வரலாறுங்கிறது நம்மள தனியாக கூடாது. தமிழ்நாட்டுக்குள்ள இன்னொரு குரூப், இன்னொரு கூடு கூடாது, விரிக்கணும், விரிந்து பரவணும்.
நம்மளோட எந்த அளவுக்கு தனித்தன்மை மிக்கதோ அந்த அளவுக்கு காமனானதும் கூட. எஜிப்ட்ல கட்டியிருக்காங்க, பெரிய கட்டுமானம் கட்டியிருக்காங்க, நானும் கட்டியிருக்கேன். பரஸ்பர மரியாதையை கொடுக்கறதும் வரலாறு தான். சுருக்கமா சொல்ல போனா வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்குது எது அதுதான் வரலாறு. அதற்கான ஒரு நுழைவாயில் தான் பொன்னியின் செல்வன். நன்றி, வணக்கம். நன்றி கோகுல். தீப்பொறியா எங்க மனசுல எல்லாம் ஜுவாலை ஏத்தி வச்சுட்டீங்க, ஆடிப்பெருக்கு வெள்ளம் போல். நன்றி. அடுத்து பல குரல்களில் கதை சொல்லி தமிழ் இசை இயல் நாடகத்தை தன் வானொலியால் பாரெங்கும் பறைசாற்றும் தமிழ் மனம் பரப்பும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. ஒலிச்சித்திரம் முதல் வானொலி வரை ஐடிஃப் ஃபேமஸ் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. நன்றி, வணக்கம். முக்கியமா இந்த குழுமத்துக்கு நன்றி சொல்லணும். I have a few slides that I'll just quickly share. Hope you all can see it, right? அதாவது எப்படி சொல்றதுன்னாக்க, அனைத்து உள்ளங்களையும் இணைத்த பொன்னியின் செல்வன் வரலாற்று பேரவை குழுமத்துக்கு நன்றி. ஒரே ஒரு சின்ன விஷயம், இவ்வளவு மற்றவர்கள்லாம் பேசின மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு நிறைய விஷயம் நான் செய்யல. ஆனாலும் எதை செய்யறனோ அதை ஒழுங்கா செய்யக்கூடிய ஒரு இது இருக்கு. நாடகம், வானொலி, அப்புறம் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது, ஆடியோ புக். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வரது குட்டி சமய கட்டு அடுப்பங்கிறேன்னு சொல்றேன் இல்லையா, அது மாதிரி. ஸோ இதுல வந்து மெயின் ஒரே ஒரு நோக்கம் தான், கலை, கல்வி, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு. இப்ப சொன்னாரு கோகுல், அது மாதிரி அது அடுத்த சமுதாயத்தினர், அதாவது அடுத்த சந்ததியினருக்கு எடுத்து செல்ல வேண்டும்ன்ற ஒரே ஒரு நோக்கம். அதுக்கு என்னெல்லாம் சேனல்ஸ் இருக்கோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ 2-3 ஸ்லைடு இருக்கு, வெரி குவிக்லி I'll கவர். இப்ப நீங்க இந்த ஸ்லைடு பாத்தீங்கன்னா you will know basically நம்ம இதுல வந்து you can see this very quickly. இதுல படைப்புகள் இருக்கு. அமரர் கல்கியோட உன்னதமான ஒரு அனுபவமா இருந்தது கல்கி. இந்த புத்தகம் நான் தேடி எடுத்து வாசிச்சதே ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை. புத்தகம் முதல்ல கிடைச்ச உடனே ஒரு தமிழாசிரியர் சொல்லுவார், ஏதாவது கல்லூரி நாட்கள்லயும் பள்ளி நாட்கள்லயும் படிக்க சொல்லுவச்சு ரொம்ப பெருமிதப்படுவேன். ஏன்னா அந்த லகர அந்த உச்சரிப்பெல்லாம் சரியா இருக்கணும்னு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இதுல தெரியும், பொன்னியின் செல்வன்ல ஆரம்பித்து 2009 படிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலம் ஆச்சு இந்த புத்தகம் படித்து முடிக்கிறதுக்கு. அப்போ வந்து முதல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு சாப்டர் அப்படின்னு ஆரம்பிச்சு எந்த காலத்துல முடிக்கிறது, 325க்கும் மேலான சாப்டர்ஸ், ரைட்? ஃபைனலி வி காட் இட் டன் இன் 2.5 years. இரவு பகல் என்று பாராமல். என்னன்னா ஒரே ஒரு விஷயம், நம்ம அடுத்த டிஜிட்டலைசேஷன் எஃபர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும். அண்ட் மக்களுக்கு வந்து இது தமிழ் படிக்க தெரியும், ஆனா அவங்களுக்கு புரியும், படிக்க தெரியாது. அதே மாதிரி எங்க அம்மா சொல்லி கேட்டிருக்கோம் அப்படின்னு ஒண்ணு. வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த காலத்துல படிச்சு ரசிச்சிருப்பாங்க, they wanted to go back. அப்ப யாராவது அவங்களுக்கு வாசிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரி எப்படி இருக்கவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப ஏதுவாக இருக்கும்னு இன்னைக்கு வரக்கூடிய ஒரு கருத்துக்கள்ல சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எங்க அம்மாக்கு இதை கொடுத்தேன் நான், இந்த ஆடியோ புக்கை. அவங்க கேட்டு அவங்க கண்ணில் வர ஆனந்த கண்ணீரை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. நகை நட்டு கொடுக்கலாம் ஆனா அப்படின்னு சொல்றச்சே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கும் மக்கள் தேடிட்டு போய் ஸ்பாட்டிஃபைல போய் கேட்பாங்க, அது பெருமையா இருக்கு. அதுல தொடங்கினது சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, எல்லாம் பொன்னியின் செல்வன் மட்டுமே 77 மணி நேரமாக வந்தது. அப்புறம் அது சிவகாமி சபதம் என்ன அருமையான கல்கியவர்கள் காலங்கள் எல்லாம் சொல்லியிருப்பார். ஒரு காலம், அதாவது பவள மல்லி மலர்ந்தது சிவகாமி சபதத்துல. அந்த ஒரு சிவகாமியோட நெகிழ்ச்சியான கருத்துக்களை சொல்லியிருப்பார். அதெல்லாம் படிக்கச்சே சில இடத்துல படிக்கவே முடியாது, கண்ணுல தண்ணி வரும். ஏன்னா you have to involve yourself there. அப்புறம் நேரேஷன் வராது. I have to stop, then I have to get into myself, அப்புறம் படிக்கணும். அந்த மாதிரி காலகட்டம் போய் இப்ப ஒரே ஒரு நோக்கம், திருப்பி சொல்றேன். அதே மாதிரி எவ்வளவு பேர் விஷுவலி சேலஞ்சு மக்கள் வந்து எழுதுவாங்க, கணினி மூலமா எழுதுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு. வயசும் வாய்ஸும் உள்ள வரைக்கும் நம்ம வந்து எப்படி இதெல்லாம் அடுத்த சந்ததியினருக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் தான். I also donated books to charity for people who cannot read. ஏன்னா அவங்களும் சந்தோஷப்படணும், அவங்களும் என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு நோக்கம் தான். And of course gave my voice to Carnegie Mellon Research too. அதுல வந்து வாய்ஸ் சிந்தசைஸ் பண்ணி ஒரு வெப்பேஜ்ல போயிட்டு அந்த பட்டனை பிரஸ் பண்ணாங்கன்னா அந்த வெப்பேஜ் அவங்களுக்கு படிச்சு காட்டும். அதுக்கும் ஐ ஹவ் ஹெல்ப்ட், ஜஸ்ட் கேவ் மை டைம். ரெண்டாவது வந்து நாடகம். இவர் கரெக்டா கோகுல் வந்து அருமையாக சொல்லி இருந்தார் நாடகம் பத்தி. இது வந்து ஒரு இந்த ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா யூ வில் see இதுல வந்து ஸ்லைட் ஷோ மோட்ல போடுறேன்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா மகாகவி பாரதி அக்னி குஞ்சுண்டு கன்றேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தடல் வீரத்தில் குஞ்செண்டு மூப்பெண்டும் உண்டோன்னு சொன்னார் இல்லையா அவரு. அதே மாதிரி இது வந்து ஸ்ரீமதி ராமானுஜர். இதெல்லாம் அப்படின்னா நம்முடைய வாழ்ந்த உயர்ந்த மிகச்சிறந்த பெரியவர்கள், மகான்கள், அவர்களது வாழ்விலிருந்து நம்ம கத்துண்டது, அவர்கள் சொன்ன ஆன்மீக தத்துவங்கள், அவங்களுடைய சமுதாயத்துக்கு சீர்திருத்த கருத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போனோம்னா அதுக்கு நம்ம குழு இங்க வந்து தமிழ் மன்றங்களும் தமிழ் சங்கங்களும் பாரதி தமிழ் சங்கத்துல எல்லாம் பீன் பிரசிடென்ட் ஆல்சோ. என்னன்னா அந்த கல்ச்சர் ட்ரெடிஷன் வேல்யூ அந்த ஆன்மீகம் எல்லாத்தையும் கோட்பாடுகள் எல்லாம் எடுத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும்ன்ற ஒரு நோக்கம் தான். இப்ப பாத்தீங்கன்னா இதுல தெரியும் பேசிக்கலி ஒரு நாடக நடிகர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அமெச்சூர் ஆர்டிஸ்ட். இதெல்லாம் போச்சு ஒரு அந்த வேஷம் போட்ட உடனே அந்த வசனங்கள் வரும்னு சொல்றாங்களே, எது முதல்ல வந்ததுன்னு தெரியாது. வசனம் போட்டதுனால வேஷங்களுக்கு வாய்ப்பு வந்ததா என்னன்னு தெரியாது. பட் மெயின் நோக்கம் வந்து அதுதான். அப்புறம் அடுத்தது வந்து வானொலின்றது தான் முதல்ல ஆரம்பிச்சது. ஆல் இண்டியா ரேடியோல சின்ன சின்ன ப்ரோக்ராம் பண்ணது சென்னையில இருக்கும் பொழுது. பட் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய நிகழ்ச்சிகள், இயலிசை, நாடகம், கலாச்சார நோக்கம், வாழ்வியல், ஆன்மீகம், நேர்முகம், கதைகள், புதினங்கள், எத்தனையோ செலிபிரிட்டிஸ், கிட்டத்தட்ட ஒரு 550க்கும் மேலான நிகழ்ச்சிகள். என்னன்னா நம்மளோட நோக்கம் என்னன்னா நம்மளுடைய சேனல் மூலமா இட்ஸ் டிஃப்னா என்ன, இது வித்தியாசமானது, இட்ஸ் டிஃபரண்ட் நியூஸ் வியூஸ் அண்ட் மியூசிக் ஷோ. அது ஒரு இதுல பேர் 2005 ஆரம்பிச்சு 500க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள், இன்க்ளூடிங் we have also broadcasted President Obama's live. I was part of the audience through Stanford University. அதுக்கு ரெண்டாவது வந்து என்ன, ஹாபிஸ், இன்ட்ரெஸ்ட், கம்யூனிட்டி லீடர்ஸ், அவங்களெல்லாம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த குழுமத்துல இருக்க பொன்னியின் செல்வன் வரலாற்று பேரவை குழுமத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் தம் நம்மளோட ஷோக்கு வந்திருக்காங்க. என்னன்னா ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் as a forum to share this to people. ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து தமிழ் ஆடியோ புக்ஸ் இந்த சேனல்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ், கதைகள், அம்புலிமாமா கதைகள்ல இருந்து படிச்சுட்டு வரோம். ஆனா இதுல பார்த்து பொன்னியின் செல்வன், சிவகாமி செல்வன் எல்லாத்தினுடைய கதைகளும் அதுல இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு சாம்பிள் யூ வில் கெட் a gist of it. பட் the simplest is ஸ்பாட்டிஃபைல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன்ற ஆர்டிஸ்ட் அடியில இருக்கு. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னாக்க மக்களுக்கு தெரியணும் ஏன்னா இது மாதிரி இருக்கு அப்படின்னு. ஐ வாண்ட் எவ்ரிபடி டு ஸ்டார்ட் ரீடிங் புக்ஸ். ஒரு சின்ன போனை எடுத்து ஒரு சின்ன கதையை எடுத்து படிச்சு கொடுத்தோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும். It's very easy these days to use the technology to read something and then send it across to people so that நம்மள படிக்க முடியாதவர்களுக்கு எவ்வளவு ஏதுவா இருக்கும், கண் பார்வையற்றவர்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா everybody should be a podcaster, everybody should be a reader அப்படின்றது என்னோட நோக்கம். எனக்கு வந்து ஆதரவளித்த குடும்பத்தினருக்கும் மற்றவர்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள், அதுதான் ஒரே ஒரு விண்ணப்பம். சோ இது வந்து சுருக்கமா சொல்லணும்னாக்க இந்த கல்வி, கலை, கலாச்சாரம், பண்பாடு இந்த ஒரு பயணம் தொடரும். நமக்கு வயசும் இருக்கிற வரைக்கும், வாய்ஸும் இருக்கிற வரைக்கும் தொடரும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தமிழுக்கு குரல் கொடுத்த ஸ்ரீ, தேங்க்யூ. ராஜராஜ சோழன் மேலுள்ள பற்றுதலால் தன் பெயரையே சிவபாத சேகரன் என்ற பெருமையுடன் தன் அடையாளமாக்கிக் கொண்ட வரலாற்று பேர்வையின் காட்ஃபாதர் சுந்தர் பரத்வாஜ். Hats off to you, sir. ராஜராஜேஸ்வரம் என்ற தலைப்பில் சிவபாத சாகரன் SPS. ஆடிப்பெருநாள் நல்வாழ்த்துக்கள், ஃப்ரெண்ட்ஷிப் டே நல்வாழ்த்துக்கள். இதில் 2-3 விஷயம். ரீச் அப்படின்ட்டு ஒரு பேச்சு வந்தது. சந்திராவும் இருக்காரு, சத்யமூர்த்தி சாரு, ராஜவேலு இவங்களோட ஒரு நட்பு கிடைச்சதுனால ரீச்சை பற்றி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணோம். கோயில் ரெனோவேஷன், அப்புறம் அவர் சொன்ன ரூரல் எஜுகேஷன், அந்த சைட்லாம் போனோம். ரீச்சினுடைய ஒரு பெரிய என்ன நாங்கள் கனவு கண்டுட்டு இருந்தோமோ அதை வந்து இப்போ விஜயகுமார் பண்ணிட்டு இருக்காரு. சிலைகளை கொண்டு வருது, நாங்கள் கொண்டு வரதில்ல, அதனுடைய ஐடென்டிஃபிகேஷன் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ரொம்ப அருமையான அருமையாக இதில் இத்தனை பேருடைய பங்களிப்புலையும் நான் ஒரு மிக சிறந்த பங்களிப்புன்னு நினைக்கிறது. விஜயகுமார் வந்து சிலைகளை கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணுறது பெரிய கலாச்சார மீட்பு ஒன்று. ரெண்டாவது, இவருக்கு நம்ம வெங்கட்டுக்கு ஒரு பெரிய சிறப்பு. என்ன சிறப்பு அப்படின்னா, கல்கியினுடைய பயோகிராஃபி, கல்கியினுடைய நாவல்களை எழுதினது, அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் எழுதினது. இந்த யூனிக்னஸ் வேறு யாருக்கும் இருக்காது. கல்கியினுடைய சீக்வன்ஸில் ஒரு துளி எழுதினது ராஜகேசரி மூலியமா கோகுலுக்கு இருக்கு, இன்னொரு நண்பர் எழுதியிருக்காரு. பட் வெங்கட் வந்து ரொம்ப அபார பரிமாணம் இன்டர்நேஷனல் லெவலுக்கு வளர்ந்துருக்காரு. மிக்க நன்றி. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
அடுத்தது ஸ்ரீ இப்போ பேசினதுல இருந்து எனக்கே தெரியாத பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு ஸ்ரீகாந்த். ஆமாம், விஷுவலி இம்பேர்டு பெட் ரிட்டன் பேஷண்ட்ஸு அவங்களுக்கெல்லாம் அந்த ஆடியோ புக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கிஃப்டாகவும் பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் எனக்கு தெரியும். யூஎஸ்ல இருந்துட்டு தமிழ் வானொலி நடத்திட்டு நிறைய நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாரையும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அருமையான ஒரு முயற்சி. டாக்டர் ஸ்ரீதர் சென்னைக்கு வரச்சால என்ன சந்திப்பார். யாரை முடியுறதோ அவங்கள நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி லெவலில் லிங்க் பண்ணுவோம். இது டெஃபினட்டாகவே ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் இது. அதனால தான் ரொம்ப அருமையான இது. ஒரிசா பாலு துடிச்சிட்டு இருக்காரு. அப்பயே பிடிச்சி உட்காந்துட்டு அவர் கடலில் குதிச்சு கடாரம் போயிடணும் அவருக்கு. அவருக்கு நான் தடையா இருக்க மாட்டேன், சீக்கிரமா நான் ஒதுக்கிறேன். பேசுங்க சார், நீங்க பேசுங்க. பவித்ரா, இது திவாகர் எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாரும் ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. கோகுலுக்கு ஒரு யூனிக் என்னன்னா, கோகுல் வந்து வரலாற்றையும் ஃபிக்ஷனையும் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக பண்ணாரு. கோகுலுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, டாக்டர் கலைக்கோவன் போன்ற ஜாம்பவான்களே அவருடைய வரலாறு அல்லாத புதினத்தையும் ரிலீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஸ்வேதா நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸ்வேதாங்கிறது யாரு அப்படின்னா, ஸ்வேத விநாயகர்கிற பேர் உடையவங்க. இந்த ஸ்வேத விநாயகர் திருவலஞ்சொலியில இருந்து ஆரம்பிச்சது. வெள்ளை யானை பற்றி பேசினா பெரிய சப்ஜெக்ட். இவ்வுலகத்திலிருந்து மறு உலகம் செல்வதற்கு ஒரு கடவுச்சீட்டு வெள்ளை யானை. அந்த கடவுச்சீட்டிலிருந்து அப்படி இருக்க முடியுமான்னு திருவலஞ்சொலியினுடைய கஷேத்திரபாலர் ஆய்வு எனக்கு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஆய்வில் 2-3 தகவல்கள் கிடைச்சது. முக்கியமான தகவல் ஒன்று என்னன்னா, சிவபசாரண சேகரன் அப்படின்னு ராஜேந்திர சோழனுக்கு இருந்ததுன்றது. சிவபாத சேகரன் ராஜராஜனுக்கு இருந்தது. சோழாஸ் படிக்கிறச்சு நீலாட்ட சாஸ்திரி எழுதுவார் ஒரே ஒரு வரியில, அசியூம் தி நேம் ஆஃப் சிவபாத சேகரன் அப்படின்ட்டு. குரூப்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு டிஸ்கஷன் ஒன்று போச்சப்போ, சிவபாத சேகரன்கிறது என்ன அப்படின்னு உடனே தீட்சை என்றால் என்ன அப்படின்னு போட்டார். அந்த கேள்விக்கு அப்புறம் ராம் போயிட்டாரு. ராமை பற்றி பேசணும். நான் வந்து இதில் கோடம்பாக்கம் ரோட்டில் கோமலா விலாசன் ஒரு ஹோட்டல் இருக்குது, சிங்கப்பூர்லேயே இருக்குது கோமலா விலாஸ். அதே கோமலா விலாஸ் கோடம்பாக்கம் ரோட்டில் வச்சுருந்தாங்க. அப்போது நான் பாலாஜி வெங்கடேஸ்வரன், அவன் சிஸ்டர் லாவண்யா வெங்கடேஸ்வரன் 3 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து என்னோட இப்போ எப்படி ஸ்வேதா சின்ன பொண்ணு, அது மாதிரி ஒரு 20 வயசுக்கு சின்ன பையங்க. அவங்க மதரும் ஃபாதரும் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ சொன்னார், மாமா 2 விஷயம் பண்ணும் மாமா. ஒன்று, இந்த பொன்னியின் செல்வன் நீங்கள் படித்து நீங்களும் அம்மா அப்பாலாம் படித்து பேசினதில் எனக்கு ரொம்ப விட்டது. ஒரு யாகு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னாரு. சரிடா பண்ணு அப்படின்னு உடனே ராமுக்கு ஃபோன் பண்ணார். ராமு யூஎஸ்ல தான். ராமு அவங்களாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதை உடனே போடுறா அப்படின்னு உடனே வந்து கார்டை ஸ்வைப் பண்ணி உடனே அந்த குரூப் கன்வீனர் ஆனார் ராம். பட் ரியல் கன்வீனர் வந்து இப்போ பாலாஜி வெங்கடேஸ்வரனும் லாவண்யா வெங்கடேஸ்வரனும். அதுக்கு ஏற்கனவே கோகுல் கூட எழுதியிருக்காரு, இந்த விழா மலரில் கூட எழுதியிருப்பாரு. 2009 விழா மலர்லேயே எழுதியிருப்பாரு. இவங்க 3 பேரும் தான் கன்வீனர். நான் அதுக்கப்புறமா தான் மெதுவாக சேர்ந்தேன். 2வது என்னன்னு சொன்னார், அப்பா அம்மாவுடைய 25வது வெட்டிங் டே வருது, அதுக்கு வந்து அவங்கள இந்த பொன்னியின் செல்வனுக்கு எங்கெங்கே போயிருந்தாங்களோ அங்கே அழைச்சி போயிட்டு வந்திருக்கேன் மாமா அப்படின்னாரு. சரிடா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு என்னுடைய டாடா சும்மா எடுத்துகிட்டு வீராணா ஏரியிலேருந்து ஆரம்பித்து கோடியக்கரை வரைக்கும் போயிட்டு வந்தோம். அதுதான் முதல் யாத்திரை. அதுக்கப்புறமா பாலகுமாரன் மூலியமாக தெரிஞ்ச நம்ம ஒரு கமலக்கண்ணன் இவங்கெல்லாம் என்ன சந்திச்சு முதல் யாத்திரை செய்யணும்னாங்க. அதுக்கப்புறம் செஞ்சோம். இப்போ சமீபத்தில் சக்தி விகடன் குரூப்பில் கூட முதல் யாத்திரை மாதிரி நாங்களும் செய்கிறோம். நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். அது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் பண்ணுறதுல நம்மளுக்கு நிறைய இவங்களோட வரலாற்று ஆசிரியர்களோட பழகிற சந்தர்ப்பம் கிடைச்சிது. கலைக்கோவன் சார் வந்து நமக்கு பெரிய குருநாதர். கலைக்கோவன் சார் வந்து நம்மளுக்கு பெரிய வழிகாட்டி. அவர் வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துக்கும் டக்குன்னு கூட்டிகிட்டு போயிடுவார். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டாக ஸ்வீட்டை பற்றி பேசணும்னா இந்தா எடுத்து சாப்பிடு அப்படின்னு கொடுத்துடக்கூடியவர் அவர். அதுதான் ஒரு அருமையான முயற்சிகள் பண்ணி கொடுத்தாரு. நார்த்தாமலை போயிட்டு வந்தோம். இவங்க நம்ம குரூப்பில் பேசுகிற மாதிரி பல கோயில்கள் போயிட்டு வந்தப்போ அவர்கிட்ட சின்ன கேள்விகளாக கேட்டுட்டு இருந்தேன். வந்தியத்தேவன்னா யார், பழுவேட்டர் என்ன 2 பேர் இருப்பாரான்ட்டு சிரிச்சுக்குவார், நிறைய பதில் சொல்ல மாட்டார். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தெரிஞ்சு பழகி பேசுறதுக்கு அப்புறமா தான் புரிய ஆரம்பிச்சது வரலாறுங்கிறது வந்து பெரிய பிரம்மாண்டம் அப்படின்ட்டு. அந்த பிரம்மாண்டத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சரி என்னென்ன ஊர் இருக்குது, எங்கெங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா, பழையாறைங்கிற ஓப்பனிங் பார்த்தாலே நம்மளுக்கு இது எங்கே இருக்குன்னு தேடி பார்த்தோன்னா இப்போ ஏதாவது கூகுள் மேப் வச்சுட்டு பழையாறைன்னு தேடினா கிடைக்கிது. பட்டீஸ்வரம்னு பார்த்தா தான் தெரியும். பட்டீஸ்வரம் தான் பழையாறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டீஸ்வரத்துக்குள்ளே போயிட்டு அங்கே பார்த்தோம்னா ஒரு ஆலமரத்தில் வேல் வச்சுருந்தாங்க. அந்த வேலை காமிச்சிட்டு இந்த இடத்துல தான் சார் பேலஸ் இருந்திருக்கும் அப்படின்றான். அங்கே போனால் ஆரியன் படை வீடு, பம்பை படை வீடுலாம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நந்திபுரம்னு பார்த்தா ஜெகநாத பெருமாள் கோயில். இதுதான் நந்திபுரம். உடனே குடவாயில் சாரை பார்த்தோம்னா அவர் 2 நந்திபுரம் இருக்குப்பா. ஒன்று வந்து பழையாறை நந்திபுரம், இன்னொன்று வந்து திருக்கண்டியூர் நந்திபுரம்.
திருக்கண்டியூர் நந்திபுரத்தில் தான் பொன்மாளிகை இருந்தது. அந்த பொன்மாளிகையில் தான் இவர் இருந்தார், சுந்தர சோழன் வானவன் மாதிரி இருந்தாங்க. அவங்களுடைய சத்தியம் இருந்தது, அவங்களுக்கு வழிபடை கூட ஒரு கோயில் இருந்தது, அதுக்கு ஒரு கல்வெட்டு உண்டு அப்படின்னாரு. இது ஆழம் காண முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொஞ்சம் உள்ள இழுக்க ஆரம்பிச்சது. சரி இது என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி எடுத்துகிட்டு நானும் கோகுல் கமலக்கண்ணன் 3 பேரும் எம்ஏ ஹிஸ்ட்ரி ரிஜிஸ்டர் பண்ணோம். எம்ஏ ஹிஸ்ட்ரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் எம்ஃபில் ரிஜிஸ்டர் பண்ணேன் நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். பார்ட் டைத்தில் பண்ணி அதையும் பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கோகுல் வந்து பிஹெச்டிக்கு என்ரோல் பண்ணி அவர் பாஸ் பண்ணிட்டாரு, he got the doctorate. நான் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பண்ணேன். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பண்ணுறச்சே 2 பாயிண்ட் எனக்கு தோணித்து. இந்த ராஜராஜனுடைய மெய்கீர்த்தி எடுத்துப்போம் அப்படின்ட்டு எடுத்து படித்தோம்னா அதில் சினிமா திருமகள் போல பெருள்ள செல்வியும் தமக்கே உரிமை போட்டு வைக்கிறேன் காந்தலூர் சாலை கலமருத்துவர்களே அப்படின்னு ஒரு வரும். இதுக்கு எல்லாரும் என்னடா பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காந்தலூர் சாலையை வந்து அங்கே நிறைய படைக்கலங்கள் இருந்து வெட்டினா அது ரொம்ப சுவாரஸ்யமான கதை. நம்ம இது இதோட மீட்டிங் முடியாது, அடுத்தடுத்த மீட்டிங்ஸ் வரும், அதில் நான் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லிட்டு வரேன். அந்த தகவலை மேலும் சொல்கிறேன் நான். அப்போ கலம் ப்ளஸ் அறுத்து அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருந்ததை நான் கலம் ப்ளஸ் மறுத்து அப்படின்ட்டு எங்களுக்கு டாக்குமெண்ட் ரைட்டர் நமக்கு ரியல் எஸ்டேட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால அதனால் டாக்குமெண்ட்டில் களம் மறுத்து அப்படின்னு நிறைய இருக்கும், டிஸ்பியூட்ஸ் இல்லாமல் அப்படின்னு வித்தவுட் எனி டிஸ்பியூட்டுங்கிற வார்த்தை. அந்த மறுத்துங்கிற வார்த்தை சொல்லிட்டோம்னா ஒரு அர்த்தமே மாறி போகுது. திருமகள் போல பெருநில செல்வியும் தமக்கே உரிமை போன்றவன. ஐ ஹாவ் அக்வயர்டு மனக்கொலைனா நோ ஆல் இ பை தீஸ். ஐ ஹாவ் அக்வயர்டு தி பவர் டு ரிசீவ் ட்ரிபியூட்ஸ்னா திரை from my subordinates and also to rule the larger extent of the land by virtue of the order passed in favor of me by காந்தலூர் சாலை. இதுதான் அதனுடைய அர்த்தம். இதை டிஸ்பியூட் பண்ணுறதுக்கு நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. கடைசியாக வந்த கருத்து என்னன்னா, டாக்டர் பத்மாவதி அம்மா சொல்லியிருந்தாங்க, இதில் வந்து ஒரு செங்கம் கல்வெட்டில் ஒன்று இருக்குது, அந்த கல்வெட்டில் ஆங்கூர் ஆங்குள்ள மலையாளர் கழுத்தறுத்து. அதுக்கு வந்து அந்த இடத்துனால என்னுடைய தீசிஸ் எழுதுறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் தள்ளி போட்டேன் நான். அப்போது பெரிய புராணம் பார்த்தோம்னா ஏனாதி நாயனார் இதில் வந்து விபூதி போட்டுட்டு அவர் ஃபைட்டு வாரியாராக போய் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுவார். இன்னொருத்தர் அதே மாதிரி அவங்க வந்து கிரீடம் மாதிரி ஒன்று வச்சுட்டு வர்றாரு, முகமூடி ஒன்று வச்சுட்டு வர்றாரு. முகமூடி ஒருத்தோடனே அவருக்கு விபூதி வச்சிருக்க தெரிஞ்சோடனே அவர் என்ன பண்ணார், ஐயோ ஃபைட் பண்ணாமல் வாழை கீழே போட்டுருவார். இது என்னடானா ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, ஒரு ரைட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு நாமினேஷன் உண்டு. அந்த நாமினேஷன் போட்டதுனால தான் அந்த மாதிரி நாமினேஷன் இருந்தவராக தான் அந்த செங்கங்கல்வெட்டில் வந்துடுவார் அப்படின்னு பதில் சொல்லிட்டு அந்த இடத்த தாண்டிடும். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருந்துட்டு, ஏன்னா தீசிஸ்ங்கிற சப்ஜெக்ட் நம்ம சரியாக தப்பாக பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. அப்போது தேடிக்கிட்டு இருக்கிறச்சே வெங்கடேஷுக்கு ரொம்ப பிடித்தமான, நம்ம எல்லாருக்கும் மிகவும் பிடித்தமான இந்த பொன்னியின் செல்வனுடைய கோரான அந்த திருமழபாடி பாட்டு இருக்கு, அந்த திருமழபாடி கல்வெட்டு ஒன்று கிடச்சிது. அந்த திருமழபாடி கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, காந்தலூர் சாலை களமறுத்து அங்கு அவர்தம் உரிமையில் அரசியல் உரிமை முறைமையில் எய்தி அப்படின்னு போட்டான். நம்ம என்ன சொன்னோமோ அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. காந்தலூர் சாலையில் களமறுத்து காந்தலூர் சாலை டிஸ்பியூட் ஆகி அங்கு அவர்தம் அரசியல் உரிமை முறைமையில் எய்தி அப்படின்ட்டு கிடைச்சி நான் என்ன நினைச்சேனோ அதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிது. அதோட அந்த தீசிஸை ஃபைனலைஸ் பண்ணி இப்போ 2 இயர்ஸ் முன்னாடி கொடுத்துட்டேன், யூனிவர்சிட்டியில் கொடுத்துட்டேன். இது கொடுத்துட்டு இந்த தீசிஸ் பப்ளிஷ் ஆச்சுன்னா அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னா, தே ஹேவ் டு சேஞ்ச் தி என்டையர் இன்டர்பிரிட்டேஷன் ஃபார் தி சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இது வரைக்கும் என்னுடைய எல்லாத்தையும் பண்ணி ஆகணும், டெக்ஸ்ட் புக்கை மாற்றி பண்ணணும். அதனால ஃபாரின் ஸ்காலர்ஸ், இந்தியன் ஸ்காலர்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. யாருன்னு வந்து நெகட்டிவாக இல்லை, நல்லா இருக்கு, நான் படிச்சுக்கிறேன் இந்த புக்கு, அப்புறம் இன்னொருத்தர் ஒப்பீனிட்ட போங்க அப்படின்னாங்க. லேட் ஆகிட்டு இருக்கு. தட் ஷுட் கம் த்ரூ ஆர் இட் டஸ் நாட் கம் த்ரூ, ஃபர்கெட் இட், அது வேற விஷயம். பட் அவர் திருமகள் போலங்கிறதுக்கு அர்த்தம் இதாங்கிறது நான் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு என் மைண்டில். அப்புறம் ஒரு சிம்பிளான ஒரு டாஸ் லைன் பண்ண ஒரு டாஸ் லைன். அந்த டாஸ் லைனில் என்னென்னா, சிவபாத சேகர ஈஸ்வரமுடையார். சிவபாத சேகர ஈஸ்வரமுடையார்ங்கிறது சிவனாக இருக்க முடியாது. சிவனுடைய பாதத்துள்ளியை தன்னுடைய தலையில் சிவன் வைத்துக் கொள்ளக்கூடிய அப்படின்னா சிவன் கிடையாது, அது ராஜராஜன் தான். சிவபாத சேகர ஈஸ்வரமுடையார்ங்கிறது உடையாளூரில் இருக்கிறதுனால, இந்த உடையாளூரில் கைலாசநாதர் கோயிலே சிவபாத ஈஸ்வரமுடையார்னு ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கணும். அந்த சிவலிங்கத்துக்கு கீழே தான் ராஜராஜனை வந்து புதைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் எடுத்து சொன்னேன். அந்த புதைச்சதுனால இப்போ ரீசெண்டாக இப்போ ஜெயேந்திரர் தவறி போனார். ஜெயேந்திர தவறி போனதுக்கு அவருடைய பிரதர் இருக்கார் ராமகிருஷ்ணன், அவர் யாரும் காரியம் பண்ணலை, அவருடைய விஜயேந்திரர் தான் காரியம் பண்ணார். ஆக சிவபாத சேகரன் என்ற சிவனடியாருக்கு சிவசரண சேகரன் என்ற ராஜேந்திரன் வந்து எல்லா அந்திம காரியங்களை செய்துவிட்டு திருவலஞ்சுழிக்கு போய் திலபர்வதம் புக்கருளினார் அப்படிங்கிறதுல இருந்து எடுத்தோம்னா திருவலஞ்சுழியில் இருக்கிற வெள்ளையானை தெரியும், ஸ்வேதாவினுடைய அர்த்தமும் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும்.
இந்த 3 ஹை பாயிண்ட்ஸ் தான் நம்முடைய தீசிஸோடைய ஹை பாயிண்ட்ஸு. இதை பற்றி இப்போ விளக்கமாக விரிவாக பின்னால் பேசிக்கிடலாம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம். நாளெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம் போல் இருக்குங்க ஐயா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சங்ககால இலக்கியங்களை எளிமைப்படுத்தி உலகெங்கும் வாழும் தமிழர்கள் நெஞ்சில் கற்க நிற்க என்று நிற்க வைக்கின்றார் தமிழின் சாரதி வைரம். சங்கத்தமிழ் வணிகம் பழனியப்பன் வைரம் சாரதி. வாங்க. தேங்க்ஸ் இந்த மேடையை கொடுத்ததுக்கு. நான் இப்போ வந்து ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். டைம் கன்ஸ்டன்ட்ஸ்னால வந்து நான் பெருசாக இன்ட்ரொடக்ஷன் இல்லாமல் டைரெக்டாக வந்து போகிறேன். இந்த கதை வந்து என்னன்னா வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேடல் ஆரம்பிச்சது. நான் பொன்னியின் செல்வன் குரூப்பில் வந்து இருந்து தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து சங்க இலக்கியங்கள் பற்றி 12 வருஷமாக எழுதிட்டு வரேன். லாஸ்ட் 2 வருஷமாக ஒரு சின்ன தேடல், என்னோட லைஃப்பை பற்றி ஒரு தேடலாக இருந்துச்சு. என்னோட வரலாறு என்ன அப்படின்னு தேடிட்டு பல காலங்கள் முன்னாடி போனேன். ஸோ இந்த கதை வந்து கிளியோபாட்ராக்ட் ஆரம்பிக்குது. ஏன் கிளியோபாட்ராக்ட் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ரோம் இருக்குது. ரோம்லேருந்து வந்து இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ணணுன்னா வந்து அவங்களால டைரெக்டாக கடல் வழியாக இந்தியாவுக்கு வர முடியாது. நடுவில் வந்து ஈஜிப்ட் இருக்குது. ஸோ இந்த ஈஜிப்டை ஆட்சி செய்தது வந்து கடைசி ஆட்சியாளர் வந்து கிளியோபாட்ரா. கிளியோபாட்ரா சீசர் பற்றி கதைகள் தெரியும். கிளியோபாட்ரா சூசைட் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் வந்து அகஸ்தஸ் வந்து ஈஜிப்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. ஈஜிப்ட் கண்ட்ரோல் எடுத்தோன்னா முதல் வந்து ரோம் வந்து இந்தியா கூட டைரெக்டாக ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல் ட்ரேட் பண்ணுற காலகட்டத்தினால வந்து எந்த மிடில்மேனும் இல்லாததுனால வந்து நீங்கள் ₹1 வந்து ரோமில் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து இந்தியாவிலேருந்து பொருள் வாங்கிட்டு போய் திருப்பி ரோமில் விற்றீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 900%, அதாவது $1 வந்து $900 ரிட்டர்ன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ட்ரேட் இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரேட் வந்து எவ்வளோனா ஒரு வருஷத்துக்கு ஆனுவலாக $9 பில்லியன் வந்து இன்னைக்கு இருக்க வேல்யூக்கு வந்து ட்ரேட் ஆயிருக்கு அந்த காலத்தில். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இதை பற்றி நம்மளுக்கு எங்கே தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முசூரிஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லோன் டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு வியனாவில் கிடச்சிருக்கு, இட்டாலியில். இதுலேருந்து தான் இந்த இது எல்லாமே நம்மளால் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுது. சரி, இதை பற்றி நம்ம இந்த ட்ரேடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இந்தியாவோட ஜாகிரஃபி. இந்தியாவோட ஜாகிரஃபி பார்த்தீங்கன்னா வந்து கோஸ்டல் ஏரியாஸ் ஆர் ஃப்ளாட். அது தவிர வந்து இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து ஈஸ்டில் சவுத் ஈஸ்ட் ஏஷியா கூட ட்ரேட் பண்ணும்போது சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேருந்து வந்து இறங்குற கூட்ஸ் வந்து சவுத் ஈஸ்ட் கூட வந்து ஈஸ்ட்லேருந்து யார் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து இந்த இக்கரையிலேருந்து அக்கறைக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஈஸ்ட் கோஸ்ட் டு த வெஸ்ட் கோஸ்ட் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா வந்து இங்கே பால்காட் பாஸ்ன்னு இருக்குது. ஸோ கம்ப்ளீட் ஃப்ளாட்லேண்ட்ஸ். ஸோ அந்த ஃப்ளாட்லேண்ட்ஸ் வழியாக இங்கே உள்ளே போயிட்டு வந்து அங்கே ரோம் கூட ட்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு. அப்படி இல்லைன்னா இன்னொரு வழி கன்னியாகுமரி வழியாக போகணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மலையில் ஒரு கேப் இருக்குது. இது சின்ன பாஸ். பெரிய பாஸை வந்து இந்த சேரர்கள் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதனால தான் இந்த பாஸ்க்குள்ளே யாரும் போகக்கூடாதுன்றதுக்காக அவங்க வஞ்சியில் கேபிட்டல் வச்சுக்கிட்டாங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் அ கேபிட்டல் இன் கேரளா. அதாவது they had a capital in கரூர். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட பார்க்கும்போது வந்து தமிழ்நாடு ஒரு இடத்துல மட்டும்தான் ட்ரேட் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் கோஸ்ட் பண்ண முடியும். டெக்கன் வேறு எங்கேயுமே பண்ண முடியாது, பிகாஸ் த ஜாகிரஃபி டசன்ட் அலோவ் இட். ஸோ ஈஸ்ட் டு வெஸ்ட் கோஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்துச்சு. அப்போ தமிழ்நாட்டு மட்டும் தான் நடந்துச்சு அப்படின்னா வந்து அதில் மிக முக்கியமான பங்கு காவிரிப்பட்டினம் பூம்புகார்ட்டு இருக்குது. பூம்புகார்லேருந்து சவுத் ஈஸ்ட்லேருந்து வர கூட்ஸ் வந்து இறங்கி உறையூருக்கு போய் உறையூர்லேருந்து எதிர் மதுரை வழியாக கீழே கேரளாவுக்கு போகுது. அப்படி இல்லைனா வந்து கரூர் வழியாக வந்து பாலக்காட் பாஸ் வழியாக கேரளாவுக்கு போகுது. இந்த ஒரு ட்ரேட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து 2 எம்போரியம் சொல்கிறாங்க கிரீக் ரெக்கார்ட்ஸில். ஒன்று முசிறிப்பட்டினம், இன்னொன்று காவிரிப்பட்டினம். இது 2 வந்து ரொம்ப முக்கியமான ட்ரேட் எம்போரியமாக இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து இந்த ட்ரேடிங்கான ஷிப் டெக்னாலஜிஸ் பற்றி பார்க்கலாம். தமிழர்கள் வந்து நம்ம அடுத்து ஒரிசா பாலு சார் பேச போகிறாரு. அவர் நிறையா பேசுவார் இதை பற்றி. பட் ஆனால் தமிழர்கள் வந்து அக்காலத்திலே பழங்காலத்திலே வந்து படகுகள் மூலமாக உலகம் ஃபுல்லாக போயிருக்காங்க. ஆனால் அவங்க யூஸ் பண்ண படகுகள் வந்து சின்ன படகுகள், கட்டுமரங்கள் மற்றும் சின்ன படகுகள் வச்சு தான் அவங்களோட மொபிலிட்டி இருந்திருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணியிருக்காங்க. இதை வேணால் முதல் வந்து ஓஷன் கரன்ஸையும் மான்சூன் விண்ட்ஸையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவங்க இவங்க தான் இருக்காங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி $900 பில்லியன் ட்ரேட் பண்ணணும்னா இந்த மாதிரி சின்ன படகுகள் வச்சு பண்ண முடியாது. பெரிய கப்பல்கள் வேணும். இந்த பெரிய கப்பல்கள் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஈஜிப்டேருந்து வருது. ஸோ ஈஜிப்டேருந்து வந்த ஒரு 100 வருஷங்களில் கரிகால் சோழன் பீரியட்ல வந்து சங்க பாடல்கள் நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த டெக்னாலஜியை வந்து சோழர்கள் ரிப்ளிகேட் பண்ணி பெரிய ஷிப்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது வந்து நம்ம சங்க இலக்கிய பாடல்கள் மூலமாக தெரிய வருது. இங்கே பெரிய சோழர்கள் வந்து டைரெக்டாக ரோம் கூட ட்ரேட் பண்ணல, அவங்க சவுத் ஈஸ்ட் கூட ட்ரேட் பண்ணாங்க. ஸோ பெரிய கப்பல்கள் வந்துச்சுன்னா சவுத் ஈஸ்டில் அதுக்கான இம்பாக்ட் நம்மளுக்கு தெரியணும். அந்த இம்பாக்ட் எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சங்ககால சோழர் காயின்ஸ் கிடைக்குது, அங்கே பெருந்தச்சன்கள் கிடைக்குது, அப்புறம் வந்து பல்லவா காயின்ஸ் கிடைக்குது. ஸோ கண்டினியூஸாக வந்து அங்கே வந்து ஆக்குபேஷன் இருந்துகிட்டே இருக்குது, தமிழ் ஆக்குபேஷன். இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மணிகிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த மணிகிராமத்தார் வந்து தே ஆப்ரேட்டட் ட்ரேட் பிட்வீன் சவுத் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் கோஸ்ட். ஸோ சவுத் ஈஸ்ட்லேருந்து பொருட்கள் வாங்கிட்டு வந்து ஈஸ்ட் கோஸ்ட்லேருந்து வெஸ்ட் கோஸ்ட் மூவ் பண்ணுறவங்க தான் இந்த மணிகிராமத்தை சேர்ந்த ஒரு ட்ரேட் கில்டு. இவங்க சுமார் ஒரு 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பூம்புகாரில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே என்ன ஆயிருக்குன்னா வந்து கடல் நீர் உள்ளே வந்தது, ப்ளஸ் சில் டெபாசிட்னால வந்து கப்பல்கள் அங்கே வந்து போர்ட்டுக்குள்ளே வர முடியல. அதனால அங்கேருந்து அவங்க மூவ் பண்ணிட்டு வந்து வேற இடங்களுக்கு போயிருக்காங்க இந்த மணிகிராமத்தார். ஸோ அப்படி இருந்த மணிகிராமத்தார் வந்து காவிரி கரைகள் ஓரமாக செட்டில் ஆனதா நம்மளுக்கு பிற்காலத்தில் தெரிய வருது. ஸோ இந்த மணிகிராமத்தாருக்கு அப்புறம் காவிரி பூப்பணத்தில் ஆரம்பித்த மணிகிராமத்தார் நெக்ஸ்ட் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து உறையூருக்கு போகிறாங்க. ஏன் உறையூர் அப்படின்றது வந்து லாஜிக்கல் எண்ட். ஏன்னா உறையூர்லேருந்து ரிவர் வழியாகவே வந்து காவிரிப்பட்டினம் போகலாம், அங்கேருந்து தான் கூட்ஸ் காவிரிப்பட்டினத்துக்கும் போகுது. ஸோ அடுத்த பட்சமாக வந்து அவங்க காவிரி கரைகள்லேயே வந்து செட்டில் ஆகி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் முக்கியமான இடம் வந்து உறையூராக மாறுது. ஸோ இந்த உறையூர் மணிகிராமம் வந்து கண்டினியூஸாக இன்னும் ஈஸ்ட் டு வெஸ்ட் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. 849 வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் வந்து இவங்க கேரளா கூட்ஸ் ஈஸ்ட்லேருந்து கேரளா வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய வருது. 1814 கேரளாவில் வந்து மணிகிராமம் வந்து இருக்காங்க, அந்த ரெஃபரன்ஸ் இருக்கு. இப்போ வந்து நான் ஜம்ப் பண்ணி வந்து நம்ம பொன்னியின் செல்வன் போகிறேன். பொன்னியின் செல்வனில் 2 முக்கியமான கதாபாத்திரங்கள். ராஜா ஆதித்யர், யானை துஞ்சை தேவர், அவர் வந்து தக்கோலம் போரில் வந்து செத்து போயிடுறாரு. அப்புறம் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் வந்து வானத்தியோட பெரியப்பா பூதி விக்ரமகேசரி. அவர் கொடும்பலூர் போருக்கு அவர் தான் இன்சார்ஜ், ஸ்ரீலங்கன் வாருக்கு அவர் தான் இன்சார்ஜ். இந்த 2 கேரக்டர்ஸ் வச்சு தான் நான் அடுத்தது மூவ் பண்ண போகிறேன். ஸோ பேட்டில் ஆஃப் தக்கோலம் நடக்குது. ராஷ்டிரகுட்டாஸ் வந்து சோலாஸை இன்வைட் பண்ணுறாங்க 1948-49. அப்புறம் தோக்கடிச்சிடுறாங்க. அவங்க வந்து காவிரி கரை வரைக்கும் வந்ததா நம்மளுக்கு வந்து சரித்திரம் சொல்லுது. ஸோ இவங்க காவிரி கரை வரைக்கும் வரது வந்து அவங்க வர்றது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஆட்கள் உள்ள வராங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஓலே அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு ட்ரேட் ஊரில் வந்து கர்நாடகாவில் 500 அப்படின்றவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க. அவங்க வந்து கர்நாடகா டு குஜராத் நார்த் இந்தியா ட்ரேடிங் சர்க்கிட்ஸ் வச்சுருந்தவங்க. அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததுனால வந்து அவங்க ஈஸ்ட்லேருந்து வர கூட்ஸ் வந்து கர்நாடகா குஜராத்துக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரேட் ஆர்கனைசேஷனாக எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பூதி விக்ரமகேசரி வராரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து இந்த முன்னாடி ஸ்பிளிண்டர் ஆகி கிடக்கிற மணிகிராமத்தை ஆட்கள் வந்து அவர் வந்து கூப்பிட்டு வந்து கொடும்பலூரில் வந்து இடம் கொடுக்குறாரு. கொடும்பலூரில் மணிகிராமம் ஆரம்பிக்கிறாரு. இவங்களோட பிரைம் எய்ம் என்னன்னா வந்து இண்டிபெண்டான ஒரு ட்ரேட் குரூப் வந்து ஸ்ரீலங்கா கூட ட்ரேட் பண்ண வைக்கணும். மணிகிராமம் வந்து தே ஆர்கனைஸ் தேர் ஓன் ஆர்மி. அவங்க வந்து தே கேம் பேக் அண்ட் கேவ் இன்டெலிஜென்ஸ் ஆன் ஸ்ரீலங்கன் கிரவுண்ட் கண்டிஷன்ஸ். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டாக என்ன ஆகுதுன்னா வந்து பிறன்மலை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிஷதராஜன் ஒரு லோக்கல் ரூலர் வந்து இந்த 500 லோக்கல் இந்த மணிகிராமம் நகரத்தார் இந்த மாதிரிலாம் இருந்த வேரியஸ் ஆர்கனைசேஷனை வந்து அவங்க ஒரு அம்பர்லா ஆர்கனைசேஷன் கால் திசை 1500 திசை 1500 அப்படின்ற ஒரு அம்பர்லா ஆர்கனைசேஷனுக்குள்ள வந்து எல்லாரையும் கொண்டு வராங்க. இந்த திசை 1500 வந்து கர்நாடகாவில் இருக்க 500 ஆர்கனைசேஷனோட கோஆர்டினேட் பண்ணி ஈஸ்ட் டு குஜராத் வரைக்கும் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய குரூப்பாக வந்து இது மாறுது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா கொடும்பலூரில் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் பிறன்மலையில் ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்தில் சுற்றி பார்த்தீங்கன்னா நகரத்தார் மலையிலையும் வந்து நகரங்கள் ஆரம்பிக்குது. இப்போ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த குரூப்புக்கு திசை 1500 ஒரு ஸ்பெஷாலிட்டி போர்ட் இருக்கு. அவங்க வந்து தொண்டி வந்து போர்ட்டை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க டால் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த பொருள் வந்தாலும் அந்த டாலை வந்து திசை 1500 கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதே டைம்ல புதுக்கோட்டை ரீஜன்ல வந்து சடனா வந்து வி ஆர் ஹேவிங் அ பூம் ஆஃப் நகரம் 500 மணிகிராமம் இது எல்லாமே வந்து இந்த புதுக்கோட்டை ரீஜனுக்குள்ள வருது. அதுக்கப்புறம் இவங்களை பார்த்தீங்கன்னா இந்த கில்டு ஆர்கனைசேஷனோட ஸ்ப்ரெட் வந்து பிரைமரியா வந்து புதுக்கோட்டை ஏரியாலையும் ஸ்ரீலங்காலையும் இருக்கு. ஸோ இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஆர்கியாலஜிக்கலா வந்து இந்த புதுக்கோட்டை டு ஸ்ரீலங்கா ட்ரேடை ப்ரொமோட் பண்றதுக்கு இவங்க முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து கர்நாடகா ஏரியால மட்டும்தான் இந்த திசை 1500 வருது அதிகமாக கிடைக்குது. இது இல்லாம சவுத் ஈஸ்ட் ஏஷியாலையும் சைனால குவாஞ்சோல கோயில் வரைக்கும் வந்து அவங்களோட ரீச் இருந்திருக்கு. ஸோ 18 பூமி அப்படின்பாங்க, 18 கண்ட்ரிஸ் வந்து தே ஆர் ஏபிள் டு ட்ரேட். ஸோ இவ்வளோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்கனைசேஷனாக இருந்திருக்காங்க. இவங்க சோலா ஆர்கனைசேஷன் போனதுக்கு அப்புறமும் பாண்டியர்கள் போனதுக்கு அப்புறமும் கூட வந்து ஒரு 1400 வரைக்கும் வந்து இவங்க வந்து தானாகவே இயங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்கள பேஸ் பண்ணி தான் நான் அடுத்த என்னோட கதைக்கு வரேன். ஸோ இன்னைக்கு வந்து நகரத்தார் நாட்டுக்கோட்டை செட்டியார் அப்படின்னு சொல்றவங்க வந்து 9 கோயிலுக்கு கீழே வந்து செட்டில் ஆயிருக்காங்க.
அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்களோட கிளான் நேம்ஸ்லாம் மறந்து போய் இந்த கோயில் பேர்கள் மட்டுமே வச்சு அவங்க ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வந்து ஒரு 23 கிளான் சேர்ந்து இருந்தவங்க தான் இந்த நகரத்தார். இந்த 23 கிளான் பிளேயரை வச்சு நம்ம கொஞ்சம் பிற்காலத்துல போய் பார்த்தோம்னா வந்து திசை 1500 வரைக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பிறன்மலையிலையும் சர்க்கார் பெரியபாளையத்துலையும். அங்க போய் பார்த்தோம்னா வந்து உறையூர், உடையார், அதுக்கப்புறம் வந்து திருவேட்பூர், இளையாத்தங்குடி, அரியூர், இந்த மாதிரி வந்து இருக்க செக்ஸோட பேர்கள்லாம் வந்து திசை 1500 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம பெருசா விரிவா சொல்லனாலும் வந்து இன்னைக்கு இருக்க நாட்டுக்கோட்டை நகரத்தார் நாட்டுக்கோட்டை செட்டியார் வந்து வார் பார்ட் ஆஃப் ஏர்லியர் திசை 1500 அப்படின்றது வந்து வரலாற்று விகிதமா நம்மளுக்கு தெரிய வருது. இதெல்லாம் வந்து கரண்ட்லி அன்டாக்குமெண்டட். இதை பத்தி ஒரு புக் எழுதுற முயற்சியில வந்து நான் இப்ப இருந்துட்டு இருக்கேன். ஸோ இது முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இந்த திசை 1500 வந்து தொண்டி போட்ட எக்ஸ்க்ளூசிவா வச்சு அங்கே டோல் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த தேடுதல் போது எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா வந்து பிஃபோர் 80 இயர்ஸ்க்குள்ள ஒரு 1920s 1910 வரைக்குமே வந்து அங்கே வந்து ஒரு நகரச்சத்திரம் இருந்து அங்கே வந்து டோல் கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்ன எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுன்னா என்னோட ஃபேமிலி 100 இயர்ஸுக்கு பிஃபோர் வந்து அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் கலெக்டிங் டோல் அப்படின்றது வந்து எனக்கு ஆக்சிடென்டலாக தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ என்னோட கதை தேடல் போய் கடைசியில் அது பொன்னியின் செல்வன், பூதி விக்ரமகேசரிட்டு போய் முடிஞ்சிருக்கிறது வந்து எனக்கு ஒரு பர்சனல் கனெக்டாக இருக்கு. அதே சமயம் வந்து எனக்கு இஃப் ஐம் நாட் ராங் வெங்கடேஷ் சார் வந்து இஸ் அ டிசெண்டன்ட் ஆஃப் தி உறையூர் மணிகிராமம். தட் இஸ் தட் அப்படின்றதும் வந்து தட் இஸ் சம்திங் ஐ காட் டு நோ. தேங்க்யூ. வைரமா பேசிருக்கீங்க வைரம், நன்றி. கலிங்க தமிழ் என்று அறிமுகமாகி கடலாமை ஆராய்ச்சியால் கடல் கடந்த தமிழனின் புகழ் பரப்பு ஐயை என்ற பேரலையை நிறுவிய ஒரிசா பாலு, வங்கக்கடல் முதல் கடாரம் வரை. வாங்க ஒரிசா பாலு. அனைவருக்கும் வணக்கம். 2005 நம்ம சந்திரா மூலமா டெம்பிள் கிளீனர்ஸ் குரூப் மூலமா பொன்னியின் செல்வனுக்கு வந்தேன். இன்னி வரைக்கும் எங்களுக்கெல்லாம் தாய் வீடு SPS சார் தான். அப்பெல்லாம் ஒரிசால இருந்து வருவேன். அதே மாதிரி இப்ப இருக்கிற நிலைக்கு ஒரு அடித்தளம் வந்து அமைச்சு கொடுத்தது பொன்னியின் செல்வன் குரூப் தான். ஏன்னா ஒரு 10-12 வயசுல பொன்னியின் செல்வன் படிச்சு அந்த தேடல்ல ஒரிசா போய் கலிங்க பாலுவாக பொன்னியின் செல்வன் குரூப்பால அறிமுகப்படுத்தப்பட்டு இப்போ ஒரிசா பாலுவா யாருக்குமே தெரியாம வேற ஒரு பாலுவா இருக்கேன். இருந்தாலும் அடித்தளம் பொன்னியின் செல்வன் தான். ஏன்னா அதுல படிச்ச அந்த கடல் பயணங்கள் தான் இன்னைக்கு என்ன உலகம் முழுக்க போக வச்சிருக்கு. உலகத்துல இருக்க கிட்டத்தட்ட எல்லா கடலையும் பார்க்க வச்சது, ஒரு பல நாடுகளுக்கு போக வச்சது. அது இல்லாமல் இப்ப உலகத்துல 205 நாடுகள்ல வாழக்கூடிய தமிழர்களை, அதுவும் ஒரு 113 நாட்டு பாஸ்போர்ட்ல வாழக்கூடிய தமிழர்களை பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய நூலகம், அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், அங்க இருக்கக்கூடிய வரலாற்று தரவுகளை தேடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. முதற்கண் நன்றி. அதே சமயத்துல 2005 ஒரு மூவேந்தர் மாதிரி இருந்தோம். ஒரு பக்கம் வைசாக்ல திவாகர், ஒரு பக்கம் கலிங்கத்துல நான், அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சிற்றரசர்கள் மாதிரி இருந்து தரவுகளை கொண்டு வந்து சேர்த்தோம். இதுல ரொம்ப முக்கியம் வந்து SPS சார் தான் என்ன திருவடஞ்சூலிக்கு உடனே கார் ஏற்றி அமைச்சு அங்கேருந்து சீதாராமன் மூலமா சுத்தி பார்க்க வச்சு ஒரு புரிதலை உண்டாக்குனாங்க. இது தொடர்ச்சியா நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி கோகுலுடைய அப்பா மூலமா நிறைய விஷயங்கள், அப்புறம் அவங்களுடைய பெரியப்பானைக்கு அவர் மூலமா டெல்லியில போன அனுபவங்கள் நிறைய, ஒரு குடும்பம் மாதிரி தான் இங்க வாழ்ந்தோம். இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா பொன்னியின் செல்வன் வந்த பிறகுதான் நான் வந்து கோவூர் சொல்லக்கூடிய, பெத்தவெங்கி சொல்லக்கூடிய கோதாவரி கரையிலிருந்து கிட்டத்தட்ட சக்கரக்கோட்டத்திலிருந்து தண்டபுக்தி வரைக்கும் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அது மறக்க முடியாத அனுபவங்கள். எவ்வளவோ தமிழி போன்ற ஊர்கள், எத்தனையோ தமிழர்கள். இப்பதான் எனக்கு என்ன புரியுதுன்னா, இப்ப எல்லாரும் நுனிப்புள் தான் மேய்ஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளவு வருஷம் 15 வருஷமா செயல்பட்டா கூட நுனிப்புள் தான் மேய்ஞ்சிருக்கும். ஏன்னா நமக்கு வந்து சோழர்கள் போன முழு வழியும் ஒண்ணு போக முடியும். இப்ப காந்தலூர் சாலை களமறுத்து பேசுறோம், இலங்கைக்கு எப்படி போனாங்க, பல்நூறுல எப்படி கடல் கடந்து போனாங்க, ஆழம் கம்மி தான் இருந்தாலும் புதைமணல் கொண்ட கடல் எப்படி போனாங்க, தென்கரை படந்தீபம் சொல்லக்கூடிய மாலதீவுல எப்படி இவங்க அரசாண்டாங்க. இப்ப சீனாவில் கிடைக்கிற இதுபடி மொரிஷியஸ்லயே சோழருடைய தூண் ஒண்ணு இருக்கு, வெற்றி தூண் இருக்கு. மொரிஷியஸ்லயும் பேகன் சொல்லக்கூடிய பர்மால இருக்கிறதையும் இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொரு நுனிப்புள் தான் வெஞ்சிட்டு இருக்கும். ஒரு 13 முறை மலேசியா போன பயணத்துல சிங்கப்பூர்ல இருந்து இப்ப பார்த்தா சிங்கப்பூர்ல நம்மளாம் சொல்றோம் சிங்கப்பூருக்கு 6 வருஷம் முன்னாடி போனோம்னா, இப்போ ஒரு 4 மாசம் முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு சிங்கப்பூர்ல 10ஆம் நூற்றாண்டே தமிழர்கள் போனாங்கன்ட்டு. நம்ம 2000 வருஷம் முன்னாடி போன தமிழர்கள், கொரியாவுக்கு போன தமிழர்கள் பத்தியும், சீனாவுக்கு போன தமிழர்கள் பத்தியும், கிமு 10ஆம் நூற்றாண்டுல சாலமன் காலத்துல போன தமிழர்கள் பத்தியும் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா சாலமன் காலத்துல வந்து அங்க பாண்டியா 1 பாண்டியா 2ன்ற பேர்ல இருக்கு.
அதே மாதிரி மெரிட்டரியன் சீல வந்து எரிதரையின் கடல்ல போன தமிழர்களை பத்தியும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப வந்து ஆசியா டெங்காரான்னு சொல்லக்கூடிய சீனர்களால ஆசியா டெங்காரான்றது ஆசிய தென்கரை சொல்லக்கூடிய அந்த தமிழ் எப்படி கிரேக்கத்துக்கும் சீனத்துக்கும் இடையில் இருந்தது, தமிழர்களுடைய அந்த வழித்தடங்கள், அதாவது சில்க் ரூட்ல இருக்க லேண்ட் ரூட்ல எப்படி வந்து ஆப்கானிஸ்தான்ல பிரிகுயின் மக்கள் பேசுறாங்க, இன்னைக்கு பூட்டான்ல எப்படி 2000 வருஷம் முன்னாடியே இந்த பாண்டிக்கு சின்ன இருக்குன்னு பாக்குறப்ப இந்த ராஜேந்திர சோழன் வழிநடத்தி போன அந்த கங்கை படை வந்து புது பயணம் கிடையாது. 2000 வருஷம் முன்னாடி போன ஒரு பயணத்தை ஒரு ட்ரிபிள் ஷூட்டிங்காக போறாங்க. இப்ப கூட நிறைய பேர் கேட்பாங்க, கஜினி முகமதுடைய கடைசி படையெடுப்பும் ராஜேந்திர சோழன் விக்ரம பெருவருடைய அந்த கங்கைக்கு போற படையெடுப்பும் ஒரே காலத்தில் நடந்திருக்கு. ஏன்னா கலிஞ்சர்லாம் நான் போயிருக்கேன், கலிஞ்சர் போயிருக்கேன், மதுரை மண்டலம் போயிருக்கேன், மாசுனி தேசம் போயிருக்கேன், ஒற்ற தேசம் போயிருக்கேன், தண்டபுக்தி எல்லா இடமும் கிட்டத்தட்ட அந்த ஒரு 550 கிலோமீட்டர் போயிருக்கேன். அது இல்லாமல் அந்த பக்கம் பாலனை இந்திரரத்னை ஜெயிச்சது, ரணசூரனை ஜெயிச்ச இடம், அதே மாதிரி இங்க பாலாவுடைய இதுல ரொம்ப வியப்பு என்னன்னா இதுல எஸ்பிஎஸ் சார் பங்களிப்பு இருக்கு. எஸ்பிஎஸ் சாருக்காக நான் வந்து இது ரிஷிகேஷ் போகக்கூடிய ஒரு வேலை வந்தது. அப்ப அந்த கன்னியாகுமரி போயிட்டு வந்து அவருக்கு உடனே போன்றாரு. ஒரிசா போய் அங்கேருந்து பை வச்சுட்டு இரவு போறேன். காலையில புருளியான்ற இடத்துல நான் அந்த பயணத்துக்கு போற நேரத்துல ஒரு குடும்பம், செயல்னு ஒரு குடும்பம், அந்த செயல் குடும்பம் யாருன்னா சோழர்களுடைய வாரிசு. அவங்க சொல்றாங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க தான் நாங்க, இன்னும் பெங்காலியில பேசுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா 1000 வருஷம் முன்னாடி போன சோழருடைய வாரிசு அங்க இருக்காங்க. அவங்க இன்னொரு அதிர்ச்சி தகவல் கொடுத்தாங்க. என்னன்னா இமயமலையில இருக்க செயல்ன்ற ஒரு இடம் இருக்கு, உலகத்திலே உயரமான கிரியேட் கிரவுண்ட். அங்கேயும் இந்த மக்கள் 1000 வருஷம் முன்னாடி போய் இன்னைக்கும் உறவுல இருக்கு. அப்ப தமிழ் உறவு இன்னைக்கும் ஒரிசால சோழன் பேர் வச்சவங்க இருக்காங்க. பஸ்டர் இடத்துல சோழனான்ற ஊர்ல சோழர்கள் இரும்பை வெட்டி எடுத்து வால் செஞ்சு உஜ்ஜயினிக்கு அமைச்சிருக்காங்க. அதாவது லாஜிஸ்டிக் சொல்றப்ப ப்ரொடக்டிவிட்டி பேஸ்டு லாஜிஸ்டிக். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுவாங்க, விற்பாங்க. அதே பொருளை இன்னொரு இடத்துல உற்பத்தி பண்ணி பக்கத்தில் சீனாவுக்கு இங்கேருந்து நேரடியாக அரிசி அனுப்பின காலம் இருந்திருக்கும். ஆனா கம்போடியாவில் உற்பத்தி பண்ணி அனுப்பின காலம் இருக்கும். இன்னைக்கு கம்போடியா போனீங்கன்னா கண்டல்ன்ற ஒரு இன்னைக்கு ஈசன்ற மக்கள் வரிசையாக தென்கிழக்கு ஆசியான்றது நமக்கு இப்போ மலேசியாவை அக்கறை சீமைன்னு சொல்றவங்க 2500 கிலோமீட்டர் தொலைவி உள்ள ஒரு பகுதியை அக்கறை சீமைன்னு சொல்றவங்க இந்த பகுதி முழுக்க வந்துருங்க. பிலிப்பைன்ஸ் போனப்ப நான் விசந்து போனேன். பிலிப்பைன்ஸ்ல விசையான்னு ஒரு இடம், விசையான்ற கடல், விசையன்ற மக்கள். அவங்க யாருன்னா இந்த 15 விஷயத்தை நிறைய நாடுகள் இப்ப நம்ம நினைச்சிருக்கோம், நீங்கெல்லாம் விமானத்துல வெளிநாடு போறேன்னு நினைச்சிருக்கீங்க. எல்லாரும் கடல்ல போன இடத்துலதான் நீங்க விமானத்துல போயிருக்கீங்க. அமெரிக்கா முதற்கொண்டு, அமெரிக்கால இருக்க தமிழன் முதற்கொண்டு ஐரோப்பால இருக்க எல்லா இடங்களும் நம்ம ஏற்கனவே கடல் வழியா போன இடத்துக்கு புதுசா நம்ம விமான வழியா போனோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதனால தமிழ் என்பது ஒரு தமிழ்நாட்டுல மட்டும் வாழ்ந்ததில்ல. ஏன்னா நம்ம 2000 வருஷம் முந்தையே வாந்தோ இமய முதல் தென்குமரி வரைன்னு சொன்னவங்க, வட பெருங்கல் முதல் ஆய்க்குடி வரைக்கும் சொன்னவங்க. அப்ப இந்த பயணம் பாக்குறப்ப ரொம்ப வியப்பா இருக்கு. 1021 அவர் இங்க வந்துடுறாரு, தஞ்சாவூர் பெரிய கோயில்ல இருந்து, இங்க கங்கை கொண்ட சோழபுரத்துல இருந்து அவர் இருந்து. ஆனா இங்க அவரு ராஜேந்திர சோழன் நேரடியாக வெங்கியில போய், ஏன்னா அப்ப ஏற்கனவே விமானாதித்தன் உறவு இருக்கு, இந்த உறவுடைய தொடர்ச்சியில குந்தவை உறவு இருக்கு, இந்த தொடர்ச்சியில வெங்கியில இருந்து அவர் வழி அனுப்பிய படைகள் கிட்டத்தட்ட முதலாடம் தட்சிண நாடு வரைக்கும் போறாங்க, மிகப்பெரிய வங்கதேசம் வரைக்கும் போறாங்க. இன்னைக்கு கூட பர்மால 12 லட்சம் மக்கள், பர்மா பேர்ல வாழ்ற மக்கள் அங்க வரலாறு வச்சிருக்காங்க. ஒரு பழைய என்கிட்ட போனப்ப பேகன்ல இருந்த வெற்றி சின்னத்துடைய அந்த இது காமிச்சாங்க. ஆனா இப்ப நம்மளுடைய வரலாறு இங்க பாத்தீங்கன்னா பினாங் பக்கம் போனீங்கன்னா அங்க கங்கா நகரா, புரூவர்ஸ் இடம், கடாரம். இதுல ரொம்ப முக்கியம் விஜயகுமாருக்கு நன்றி சொல்லணும். விஜயகுமார் கொடுத்த அந்த ஊக்கம் தான் உலக நாட்டில் எங்க போனாலும் மியூசியத்தில் இருக்கக்கூடிய நம்ம சிலைகளை பார்க்க முடிஞ்சது. சிகாகோல பார்க்க முடிஞ்சது, கால்கிரியில பார்க்க முடிஞ்சது, எட்மண்டன்ல பார்க்க முடிஞ்சது. அதுக்கு கிட்டத்தட்ட பொன்னியின் செல்வன் ஒவ்வொருத்தருடைய தாக்கம் இருக்கு. இப்ப வெங்கடேஷுடைய அப்பாவை நாங்க பார்த்தோம், ராமகிருஷ்ணன் சார் பார்த்தோம் தேவக்கோட்டையில. அவர் சொன்னாரு 64 வரைக்கும் எங்க கப்பல் வந்து, எங்க பாய்மர கப்பல் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு சீமாவோட எதிர்ப்பு வச்சிருந்தாரு. அப்ப பொன்னியின் செல்வன் வந்து ஒரு அடிப்படை கல்விக்கூடம் மாதிரி எங்களுக்கு எல்லாம் இருந்ததுன்றதை நாங்க நிச்சயமா ஒத்துக்க வேண்டிய சூழல் தான் இருக்கு. இது இல்லாமல் ரொம்ப முக்கியம் இந்த கடாரம். ஒரு விஜயநகரை, அதாவது இங்க நாகப்பட்டினத்துல கோயிலுக்கு பணம் கொடுத்துருக்காங்க, அதே வம்சத்துக்கான விஜயத்தார். இப்ப எல்லாம் சான்ஸ்கிரிட் விஷயத்துல ஸ்ரீ விஜயம் சொல்றாங்க. ஆனா 1943 ஒரு பிரிட்டிஷ்கார் சொல்றாரு, ஸ்ரீ விஜயம் கிடையாது, அது விசயத்தார். விசயத்தார்ன்ற பேரை தான் சான்ஸ்கிரிட் பண்ணி ஸ்ரீ விஜயம் சொல்றாங்க. விசயத்தார்னா தமிழ் வணிகர்கள் ஆட்சி புரிந்த இடம். 18 நாடுகளுக்கு போயிட்டு வர 12 விசயத்தார். இது தெளிவா நம்ம பிலிப்பைன்ஸ் போனா பார்க்கலாம். பிலிப்பைன்ஸ், புருனை, இந்தோனேஷியா, களிமாந்தன் இங்கெல்லாம் போறப்ப, அதாவது
எப்படி அரேபியர்கள் வந்து கிரேக்க வணிகத்தை தடை நிறுத்தி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி தமிழ் வணிகர்கள் கிட்டத்தட்ட பர்மாவில் ஆரம்பிச்சு வியட்நாமு, கம்போடியா, லாவோஸ், சீனா, என்டையர் ஏரியா அவங்க கண்ட்ரோல்ல இருந்திருக்கு. அதனால அந்த வணிகம் இந்த கப்பல் பார்க்குறப்ப அண்மையில எனக்கு நான் எவ்வளவு பெரிய முட்டாள்னதை உணர்ந்தேன். நம்மளுடைய பாய்மர கப்பல், சின்ன பாய்மர கப்பல் இதுதான் பெருசுன்னா, அங்க குவைத்து போனா குவைத்ல ஒரு பெரிய ஹோட்டல்ல இங்க தமிழ்நாடு கேரளாவில் எடுத்துட்டு போன ஒரு கப்பல் வேர்ல்டு லார்ஜஸ்ட் டோ வச்சிருக்காங்க. என்னன்னா 2400 டன் எடை. அவங்க என்ன சொல்றாங்க, அதுவே ரொம்ப சின்ன கப்பல்றாங்க. அதுவே பண்டைய காலத்தில் சின்ன கப்பல் 1930 வரைக்கும் இருந்த கப்பலை நாங்க வாங்கி சிரமிச்சிருக்கோம். இதை சரி பண்றது யாருன்னா ஓடாவின்னு சொல்லக்கூடிய தூத்துக்குடிக்காரன். நம்ம எல்லாரும் ஒரு 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 பாரதியார் சொன்ன மாதிரி தோற்றமைக்கும் காட்சிகள் இருக்கும். கேரளா கடலாண்ட நாடு சொல்றோம். கேரளா உள்நாட்டு வணிகம் தான், உள்நாட்டு நீர் போக்குவரத்து தான். அவங்களுக்கு இன்னைக்கும் ஆழ்கடல் போறதுக்கு குமரி மாவட்டத்துக்காரங்களே தூத்துக்குடிக்காரங்க தான் நம்பியிருக்காங்க. ஈவன் நாகப்பட்டினக்காரங்களையும் கடலூர்காரங்களே தான் நம்பியிருக்காங்க. அந்த கப்பலை போய் பார்க்குறோம். ஒரு பக்கம் மணியின் பேரு, குலசேகரன் பேரு, கார்த்திகேயன் பேர், எல்லாம் தமிழ்நாடுக்காரங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கப்பலை மெயின்டைன் பண்றவங்க நாங்க தான்றாங்க. இப்போ குவைத்ல பரவ போய் பார்க்க சொல்லுங்க. அந்த அந்த கப்பலை, ஒரு மிகப்பெரிய கப்பலை 2400 டடையில 40 யானைகள் கொண்டு செல்லக்கூடிய அந்த கப்பலை மாதிரி எத்தனை கப்பல் இருந்தா அவங்களுடைய படையெடுப்பு, ஒரு முக்கோண படையெடுப்பு. ஒரு பக்கம் இது அந்தமான் நிக்கோபார் போயிருங்க. நிக்கோபார்ல இருந்து ஒரு கப்பல்கள் போகுது. அங்கிருந்து அந்தமான்ல இருந்து கப்பல்கள் பர்மா பக்கத்துல ஸ்ரீவிஜயத்தை அடிச்சு அவங்கள ஒரு ஒழுங்கு பண்றாங்க. அப்ப தென்கிழக்காசியா வணிகத்தை கட்டமைத்த அந்த ராஜேந்திர சோழனுடைய கடல் பயணம் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். பாம்பே போறோம். பாம்பே போறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பி அருணாச்சலம் ஒரு மிகப்பெரியவர், எஸ்பிஎஸ்ஆருக்கு நல்லா தெரியும், சோலா நேவிகேஷன் பேக்கேஜ் புக் எழுதுறாரு. அவர் சொல்றாரு, கடல் பயணம் எங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுப்பா, நாங்க 24 மாசத்து வச்சு போனோம், ஃபெயிலியர் ஆகி திரும்பி வந்தோம், எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாச்சு. இங்க சொல்றோம், எல்லாம் சிரிக்கிறேன். என்னென்ன சொல்றீங்க, நாங்க அந்தமானுக்கு அப்பப்போ மாசம் 10 வாட்டி போயிட்டு வரோம் எங்க பாய்மர கப்பல்ல. ஆனா 3 பாய்மர தூண்ல போனா உலகத்தை எங்க வேணா போடலாம் சொல்லி மீனவர்கள் எனக்கு சொல்றாங்க, எல்லாரும் சென்ற கப்பல் 7 கடலும் சென்று வரும் நீங்க கேள்விப்பட்டது இல்லையான்றாங்க. அதாவது என்னுடைய தேடல்ல படித்தவங்க கிட்ட நான் அறிஞ்ச விஷயத்தோட படிக்காத, அதாவது உழைக்கிறவங்களுக்கு நான் கேட்டது கிடைச்சதுதான் நிறைய. இன்னைக்கு கூட கிட்டத்தட்ட பொன்னியின் செல்வன் காட்டில் ஆரம்பிச்சு 2007 எஸ்பிஎஸ்ஆர் உடைய ஆசீர்வாதத்துல அந்த குமரிக்கடல் ஆய்வு பண்ணி இன்னைக்கு உலகம் முழுக்கும் நம்ம போன கடல் வழிகளை தேடுற ஒரு வாய்ப்பும், அதே சமயத்துல ஆமைகளுடைய பயணங்கள்ல இது பாலகுமாரன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச முதல் அங்கீகாரம் எஸ்பிஎஸ்ஆர் மூலமா. பாலகுமாரன் சார் எங்க வீட்டுக்கே 5000 ரூபாய் பணம் கொடுத்து, அவருடைய இவ்வளவு நூலை கொடுத்து, வாழைப்பழம் இது பூவோட கொடுத்து, தம்பி உன்னுடைய அந்த ஒர்க்கை நான் எடுத்துக்கிறேன் சொல்லி கொடுத்தாரு. அதனால சோழகங்கத்துல என் பேரும் போட்டிருந்தார். ஒரிசா பாலு கலிங்க பாலு எங்களுக்கு உதவி பண்ணாரு. அப்ப தோடர்கள் படை எப்படி ஆமைகள் வழியில போனாங்கன்றதுக்கு நிறைய அந்த பொன்னியின் செல்வன் குரூப்போட நிறைய பாண்டிங்ஸ் இருக்கு. இதுல என்னன்னா, நம்முடைய கப்பல் படை எப்படி இருந்தது, கருங்காலி மரத்துல நம்ம கப்பல் செய்யறோம், கொடி மரத்தை இடி இடிக்காது. இடி இடிச்சா கடலுக்குள்ள இடி போய் நெருப்பு உருவாகும். 42 மரங்கள் எப்படி பயன்படுத்தும், காங்கலூர் சாலை களமரத்துக்கும் இந்த 42 மரங்கள் பயன்படுத்துக்கும் ஒரு இது இருக்கு. ஏன்னா அந்த பகுதியில் இருக்க மரத்தை தான் இவங்க கப்பல் கட்ட பயன்படுத்துறாங்க. ஆனா வணிகம் சார்ந்து இவங்க படையெடுப்பு எதுவுமே வெற்றிக்காக பெருமைக்காக படையெடுப்பு இல்லை, காரணத்தோட தான் படையெடுப்பு இருந்தது. அப்ப கோதாவரியிலேருந்து தட்சிணநாடு வரைக்கும் போன அந்த படையெடுப்பும், அதே சமயத்துல இங்க கடல் வழியாக அலைக்கடல் நடுவே படகடல் செலுத்தி இந்த பரங்கிப்பேட்டை பகுதியிலேருந்து போன அந்த இதுவும். இப்ப இவர் சொன்னாங்க அந்த மாதிரி உஷ்டீல் பத்தி. உஷ்டீலுடைய பேசிக்கு இங்கே தான் நடந்தது. கஞ்சமலையில வெட்டி எடுத்து இரும்பு வச்சுதான் அந்த கேப்டன் ஜேமீத் இதே பரங்கிப்பேட்டையில போர்ட் ஆஃப் நோவில் தான் இரும்பு பண்ணி, அதுதான் லண்டன் பிரிட்ஜ். நீங்க லண்டன்ல போற அந்த லண்டன் பிரிட்ஜுடைய இரும்பு தமிழ்நாட்டில இருந்து போனது. அப்ப தமிழ்நாட்டுடைய வணிகம் உலகளாவிய வணிகம். இப்ப எல்லாரும் சில்க் ரூட்டை பத்தி பேசுறோம், யாரும் காட்டன் ரூட்டை பத்தி பேசுறது இல்லை. நாங்கெல்லாம் பருத்தி வாங்க வந்த மொழியை தான் நம்மலாம் இப்ப ஆங்கிலம் சொல்லி பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்முடைய பானை வழி பாதையை பற்றி பேசுறதுல பாலகிருஷ்ணன் சார் பேச ஆரம்பிச்சிருக்காரு. நம்முடைய மிளகு வழி பாதையை, நம்ம ஏலக்காய் பாதையை இதெல்லாம் பேசுறதில்ல. ஆனால் 2000 வருடம் முன்பு இருந்த தமிழ் நாகரிகத்தை, நடுவில் கலப்பிற காலத்தில் தொங்கி போன நாகரிகத்தை தூக்கி நிறுத்தினது 985 இருந்து 1070 வரைக்கும். கிட்டத்தட்ட 85 வருடங்கள்ல இவங்க செஞ்ச அந்த தாக்கத்தை தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நிறைய இருக்கு, என்னோட யூடியூப்லாம் பாருங்க. இப்ப கூட முந்தா நாள் கூட அந்த தோடர்கள் போன வழியை பத்தி ஒரு பயணம் பண்ணேன். இதுக்கு எல்லாம் அடிப்படையில இன்னைக்கு நான் எவ்வளவு தூரம் போனாலும் அந்த 2005 காலம் மறக்க முடியாது, 2010 காலம் மறக்க முடியாது,
சென்னையில சந்திச்சது, அந்த பீச்சில் போனது, அதே மாதிரி ஹோட்டல்ல பண்ணது. எஸ்பிஎஸ் சார் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அப்பா ஸ்தானத்துல எங்களுக்கு இருக்காங்க. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு மிகப்பெரிய பயணம். 15 வருடம் கழிச்சு நம்ம எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா சந்திக்கிறோம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட சந்திக்கலாம். உன்னுடைய உலகளாவிய இந்த பயணங்களுக்கு அடித்தளமாக பொன்னியின் செல்வன் அமைஞ்சிருந்தது என்னால மறக்காம இருக்க முடியாது. நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகா பேசுனீங்க. எப்பவும் போல அசத்தலான பேச்சு. அடுத்து லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எப்பவுமே the best is also the last சொல்லுவாங்க. கற்சிலையை தன் கேமராவால் கவிதையாக்கி கடவுளையும் மீட்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துகின்றார் விஜய். கல்லிலே கலைவண்ணம் காண்கிறார் எஸ் விஜயகுமார். வாங்க விஜயகுமார். Vanakkam. Thanks again for giving this opportunity. I hope you can see my screen. Is it visible? It is visible, Vijay. Okay. Again, இந்த குரூப்ல வந்து நிறைய stalwarts credit I have to give them. So I'm just going to be very short. Normally my sessions are long, but unfortunately I am in the end. I'm going to talk about my journey from Ponniyin Selvan to Poetry in Stone to India Pride and Idle Thief. இதுல வந்து முதல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம், நான் முதல்ல சுந்தர் பரத்வாஜ் சார் வந்து எனக்கு அவர் சுந்தர பரத்வாஜ்னு தெரியாது, ஒரு எஸ்பிஎஸ் தான் தெரியும். அவர் வீட்டுக்கு திவாகர் சாரோட போறேன், அவர் வெளில இருக்க செக்யூரிட்டி கார்ட்ட எனக்கு எஸ்பிஎஸ் சாரை பார்க்கணும்னா யாரும் இல்லை அப்படின்றாங்க. இல்ல அவர் உள்ளதான் இருக்காருன்னு போன் பேசிட்டேன், எனக்கு எஸ்பிஎஸ் சார். ஸோ அந்த அளவுக்கு சிவபாத சேரனாகவே மாறி எங்களை வழிநடத்திய சுந்தர் பரத்வாஜ் சாருக்கும், என்னை சிலைகளை பற்றி எழுத தூண்டிய திவாகர் சாருக்கும் முதல் வணக்கம். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நார்மலி ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் ஸ்கல்ப்டர்ஸ். நிகழா கலைக்கு வாழ்வை அர்ப்பணித்த அழிவிலா சிற்பங்களை படைத்த படைப்பாளிகளுக்கும், அற்புத கலையை ஆதரித்து வளர்த்த அரசர்களுக்கும், இன்னும் நம் குலதனங்களை மதித்து ரசனையுடன் பார்க்கும் ரசிகர்களுக்கும் சமர்ப்பணம். I owe a lot to the wisdom of our ancient sculptors, and I feel that we are doing a lot of injustice to them by not respecting them. நம்ம வந்து ஒரு சிவனை வந்து விஷ்ணு வந்து வேற ஒரு ஃபார்ம் கூட தெரியாம நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோம். அந்த புரிதலை எனக்குள்ள ஏற்படுத்தின எம்பரர், நீங்களாம் சொன்ன மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோவில் போனாக்கி ஒரு பர்சனல் கனெக்ட் நிறைய பேருக்கு இருக்கும். அங்க ஒரு முன்ன இருந்த விட்டக்குறை தொட்டக்குறை. The emperor is always special. The emperor's edifice is always very very special to me. எனக்கு வந்து இந்த சரித்திரத்துல அவர் கல்கி புகுத்தினதும் நீலகண்ட சாஸ்திரியோட ஒரே ஒரு இங்கிலீஷ் யூசேஜ், ஐ வில் யூஸ் இட். இது வந்து ராஜராஜர் was in he gave up the throne for Uttama, where Nilakanta Sastri uses the word he did not desire the kingdom for him even inwardly, as long as his paternal uncle coveted it. The desire covet, that has always been very special to me. That made me read more about the Cholas. Of course, நம்மளுக்கு ஒரு மெய் சிலிர்ப்பு இந்த உடையார்குடி கல்வெட்டு, ரவிதாசன், சோமன் சாம்பன் அவங்கள போய் பார்த்தது. ஸோ இதெல்லாம் ஒரு தாக்கம். இந்த தாக்கத்தை எப்படி ஒரு டம்மிஸ் கைட் டு ஐகனோகிராஃபி அண்ட் டெம்பிள் விசிட் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் என்னோட 3 மஸ்கெட்டியர்ஸ் நாங்கள், சாஸ்வத் அண்ட் அரவிந்த், நாங்கள் வந்து இந்த பயணங்கள் ஆண்டாண்டா 2009 நாங்கள் விடாம வருடத்துக்கு ஒரு முறையாவது இந்தியா முழுக்க எங்கேயாவது ஒரு சைட் எடுத்து அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பயணத்தும் போது இந்தியா மட்டும் இல்லாம என்னோட வேலை நிமித்தமா நான் வந்து ஒரு கப்பல் நிறுவனத்தில் இருக்கிறதுனால, இது வந்து கம்போடியாவில் இருக்கிற லாட் ஆஃப் இந்தியன் ஐகனோகிராஃபி, இந்தியன் இன்ஸ்பயர்டு ஐகனோகிராஃபி, especially this very large bronze holocaust actually inspired me to learn more about bronzes. ஏன்னா செப்பு திருமேனிகள் பத்தி நிறைய பேருக்கு தெரியாம, not too many scholars in bronzes, so my special interest became Chola bronzes. அதுக்கப்புறம் this is something for all of us to, ஸோ ஒரு 6 மாதம் முன்னாடி சுரபயா பக்கத்துல மொஜராட்டோன்னு ஒரு இடத்துல போயிருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குளம் இருக்கு, இது வந்து ஒரு ராயல் குளம், இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாக்கா குலம் சேகரம் அப்படின்னாங்க. ஆக்சுவலா குலசேகரம். ஸோ அவங்களோட ஒரு திஸ் இஸ் இன் ஹார்ட் ஆஃப் இந்தோனேஷியன் பெனின்சுலா. அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர். இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பட்டயம், த சோ கால்ட் லீடன் பிளேட்ஸ். இதை வந்து நேரில் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. இந்த லீடன் பிளேட்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் நான் வந்து ரைக்ஸ் மியூசியம்ல நண்பரோட ஒரு செஷன் பண்ணேன்.
அதுக்கோசரம் அவங்க வந்து எழுதி எனக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் யாரோ பெரிய ஸ்காலர் வராங்கன்னு சொல்லிட்டு இந்த பெட்டையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோ இதை வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அடுத்த நாள் கிளம்புற நான் போனேன். அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நான் அது ஒரு பெரிய ஸ்காலர் எப்படி படிக்க போறேன்னு. நான் என்ன பண்ணதோ முதல்ல எடுத்தது செல்ஃபி. அந்த பெட்டையத்தை வந்து தொட்டு அவரோட பேரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஃபேன் மொமெண்ட். அதாவது இதெல்லாம் நம்ம இதுக்கு வந்து கல்கி ஓட இன்ஸ்பிரேஷன் டு மேக் மீ டிராவல் ஆல் தி வே டு லீட் அண்ட் கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த மீன் சின்னம், அந்த உட்காந்துட்டு இருக்கிற மீன் எல்லாம் தொட்டு பார்க்குற அனுபவம் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஆஸ் அ லாட் ஆஃப் ப்ராக்ரெஷன் எங்களுக்கு வந்து இந்த சிலை திருட்டு அப்படிங்கிறது வாஸ் வெரி வெரி ஹார்ட்லி நோட்டிஸ்ட். இந்தியன் கவர்மெண்ட் லாட் ஆஃப் பீப்புள் வேர் இன் டினையல். அதாவது சிலைகள்லாம் பத்திரம் திருடு போகுதுன்னு நினைக்கும் தவிர எந்த அளவுக்கு திருடு போகுதுன்றது தெரியாம இருந்தது. இது வந்து 2014 நண்பர்களோட சேர்ந்து இது ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சோம். பட் 2009 நாங்க எங்க பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு. இதை குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா 1972 இது வந்து சிஏஜி ரிப்போர்ட் ஆஃப் 2013. இந்தியா பாட் பேக் பிட்வீன் 1976 அண்ட் 2001 19 சிலைகள் மொத்தமா அவங்க கொண்டு வந்தது. 2001 இந்த ரிப்போர்ட் வந்த 2013 வரைக்கும். ஸோ மொத்தமா இந்தியா ஹேட் பாட் பேக் ஒன்லி 19 ஆன்டிக்விட்டிஸ். இதை மாற்றணும் அப்படின்றதுக்கோசரம் தான் வி ஸ்டார்டட் இந்தியா ப்ரைட் ப்ராஜெக்ட். இது வந்து எங்களோட டிஃப்ரெண்ட் வாட் வி ஒர்க் ஆன் ரெஸ்டிடியூஷன், அவேர்னஸ் பில்டிங், டெட்ரண்ட், பாலிசி டிசிஷன் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் செப்பனே போயிட்டு இருக்கு. டைம் இல்லாதனால ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ ஹவு மச் வி ஹவ் டன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரைசிங் அவேர்னஸ் ஆன் ஐடல் தெஃப்ட். இதெல்லாம் இன்க்ளூடிங் ஃப்ரம் நியூயார்க் டைம்ஸ் டு தினமலர், தினத்தந்தி. ஈச் ஒன் ஆஃப் தீஸ் ஹவ் பீன் ஆர்டிகல்ஸ் தட் வி ஹவ் ஆத்தர்ட் டு பேசிக்லி பிரிங் ஃபோக்கஸ். அதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்றத புரிதலில் இருந்தால் தான் அதுக்கு நம்ம தீர்வு காண முடியும். இப்படி ஒரு பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற நாட்டை திருப்பறதுக்கோசரம் தான் நாங்கள் இவ்வளோ ஆர்டிகல்ஸ் ரெடி பண்ணோம். இது மட்டும் இல்லாமல் UN, we were invited to speak in the UN. UN actually brought out a notice saying exceptional efforts. In their publication they noted us. So a lot of work that we did is actually bearing results. இந்த படம் வந்து ஐ புட் இட் ஃபார் ஸ்ரீ. திஸ் வாஸ் ஒன் ஆஃப் ஆர் பொன்னியின் செல்வன் பயணம். சதீஷ் இஸ் ஹியர், அரவிந்த் இஸ் ஹியர். நாங்கெல்லாம் மண்டகப்பட்டு முதல் பல்லவ கொடவரை மகேந்திரரோடது இங்கே போனது. இந்த மாதிரி ஸ்கூல் சில்ட்ரன், நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஐக்கனோகிராஃபி, ஐக்கனோமெட்ரி. இது மட்டும் இல்லாமல் மதுரையில் நண்பர்கள் எல்லாம் நடத்துகிற கிரீன் வாக்ன்ற மூமெண்ட், அந்த மாதிரிலாம் ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் போய் வி ஆர் ரைசிங் அவேர்னஸ் டு பீப்புள். அண்ட் வென்எவர் தேர் இஸ் தெஃப்ட், இது வந்து நாங்கள் கிராக் பண்ண ஒரு தெஃப்ட் கேஸ் மோர் டீட்டெயில் கேட்போம். பட் அவேர்னஸ், இந்த சிலையெல்லாம் கீழே போட்டிருந்தாங்க, அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆக்டிவிஸ்ட், சமூக ஆக்டிவிஸ்ட் மாதிரி ஆரம்பித்தோம். இதெல்லாம் லெட் மீ டு ரைட் திஸ் புக் கால்ட் தி ஐடல் தீஃப். இது தமிழ்லயும் வந்திருக்கு, சிலை திருடன் அப்படின்ற பேர்ல. மராத்தி டிரான்ஸ்லேஷன் இஸ் ஆல்ரெடி கம் அவுட், ஹிந்தி வருது. இதோட ஒரு சின்ன குறுக்கம் நான் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன், பெருசா இருக்க மாட்டேன். இதுதான் என் புக்கோட வில்லன். இவர் வந்து சுபாஷ் கபூர். இவர் பின்னாடி இருக்கிற 2 சிலைகளும், இது கூட இன்னொரு நடராஜர் சிலையும், இன்னொரு அம்மன் சிலையும். இப்பொழுது இவர் வந்து 2011 ஜெர்மனில இன்டர்போல் நோட்டீஸ் மூலமா பிடிக்கப்பட்டார். 2012 இந்தியா கொண்டு வந்து இன்னமும் அண்டர் ட்ரையலா இருக்கா. இவங்களோட தங்கைக்கு ஒரு கைப்பட எழுதின நோட் பிரகாரம் இந்த 2 சிலைகளும், இன்னொரு நடராஜர் சிலையும், இன்னொரு அம்மன் சிலையும், மொத்தம் $14 மில்லியன் வர்த் சிலைகள் நியூயார்க்ல மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. I'll just say some of the major. This was a first success. விருதாச்சலத்தில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர், இது திருடி அந்த திருடர்கள் சுபாஷ் கபூருக்கு அமைச்ச திருடர் படம். அந்த பொண்ணு பார்க்குற மாதிரி படங்கள் அனுப்புறாங்க திருடர்கள். இதுக்கு வந்து பிட்டிங் வார் நடக்குது. இதுக்கப்புறம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு $780,000 ஆஸ்திரேலியன்ல இருக்கிற நேஷனல் கேலரி ஆர்ட் சவுத் வேல்ஸ் விற்கப்பட்டது. இந்த படத்தை எனக்கு நம்ம தேடி கண்டுபிடித்தவர் நம்ம குடும்பத்தில், பொன்னியின் செல்வன் குடும்பத்திற்கு சதீஷ். உடனே ஒரு ஃப்ரெண்டு ஆரம்பிச்சு, நாங்கள் எம்டிஆர் இருக்குன்னு நினச்ச நிஷ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஃபேக் இருந்துச்சு. இதை பேசி நாங்கள் ப்ரூவ் பண்ணி திஸ் அர்த்தநாரீஸ்வரா கேம் பேக், த ஆஸ்திரேலியன் பிரீமியர் brought it and gave it to Prime Minister Modi. இதே மாதிரி இந்த நடராஜர் சிலை ஃப்ரம் ஸ்ரீபுராந்தன், இது வந்து 35 கோடி ரூபாய்க்கு ஆஸ்திரேலியா நேஷனல் கேலரி விற்கப்பட்டது. இது எம்டி ஷ்ரைன். இது ராபர் ஃபோட்டோ. இது அவங்க கேட்டலாக்ல when it was sold to ஆஸ்திரேலியா. இதோட மேட்சிங் வந்து நாங்கள் யூடியூப்ல போட்டோம். இதுக்கும் கடைசியா என்னாச்சு, இந்த சிலை திரும்ப வரப்பட்டது. வந்து அது எங்கேருந்து திருடப்பட்டதோ அதே இடத்தில் வைத்து அந்த பூஜைக்கு தற்பொழுது இது எவிடன்ஸா இருந்தாலும் இட் இஸ் பீங் ரிட்டர்ன் டு த டெம்பிள். இதே மாதிரி சிங்கப்பூர்ல இருந்து அதோட கான்செப்ட், இதுக்கு வந்து கொஞ்சம் கிரியேட்டிவா நடராஜா பேக் ஃப்ரம் ஓஸ் வைஃப்
ஸ்டக் இன் சிங்கப்பூர் அப்படிலாம் போட்டு திஸ் ஐட் வில் ஆல்சோ கம் பேக். இந்த கணேஷா சிலை வந்து டொல்டோ மியூசியம்ல இருந்துச்சு. இதை வந்து நாங்க இதுக்கு எனக்கு சரியான படம் இல்லை. அப்பவும் நம்ம குடும்பத்து நண்பர் ரவி வேணுகோபால்ன்றவர் கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் கார்ல போய் படம் எடுத்து கொடுத்தார், நல்ல படம். அதை பேஸ் பண்ணி மேட்சிங் பண்ணி இந்த சிலை அகெயின் கேம் பேக் டு இந்தியா. Recent successes I'll just show. This is again a picture from Chandavaram. இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை எங்க வேலை, இந்தியா முழுக்க பண்றோம். இந்த ஒரு சின்ன ஒரு ப்ரூஃப், இந்த இடத்துல ஒரு ஜெர்மன் ரிசர்ச்சர் நம்மளுக்கு கூட ஹெல்ப் பண்ணதுனால இந்த இடத்துல இருக்கிற ஒரு அறிகுறியை வச்சு we managed to bring back this sculpture that was sold to Australia. எவ்வளோ பெரிய, இப்போ நான் சொன்ன 19 சிலைகள் கொண்டு வந்தாங்க, சிலை கடத்தல் அவ்வளோ பெருசா அப்படின்னு. இந்த ஆப்ரேஷன் ஹிடன் ஐடல் அப்படிங்கிறது என்னோட சுபாஷ் கபூரோட கேலரிஸ். அவர் கிட்டத்தட்ட ஒரு 14 வேர்ஹவுஸ்ல அவர் வச்சிருந்த அவரோட ஹோல்டிங் ஸ்டாக் was 2,622 objects valued at $108 million. அதாவது சுபாஷ் கபூர் அவரோட கொடவுன்ல இருந்த பொருட்களின் விலை 800 கோடி ரூபாய். அது வந்து அவர் 35 ஆண்டுகளா பிசினஸ்ல இருந்தார். இது தவிர நிறைய ரெய்ட்ஸ்லாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம், ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி. இந்த படத்தோட என்னோட முடிச்சுக்கிறேன். இதுதான் இப்போதைக்கு 58 சிலைகள் 2014 இன்னி வரைக்கும் வந்திருக்கு. அமெரிக்காலேருந்து ஒரு 238 சிலைகள் ஹேவ் பீன் மேட் ரெடி டு கம் பேக். முந்தா நாள் திஸ் ஹேப்பன்ட் இன் லண்டன். இந்த சிலை கேம் பேக். ஷீ இஸ் ஆல்ரெடி ஷிப்ட். திஸ் நட்டேசா ஃப்ரம் ராஜஸ்தான். இன்னும் பல இந்த கோவிட் கோஷம் திரும்பி வரும். நன்றி, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அண்ட் ஐ ஹோப் த காட்ஸ் ஆர் கம்மிங் ஹோம். எங்களை பொறுத்த வரைக்கும் we are just vehicles and the inspiration that led us on this journey was Kalki. இது வந்து ஒரு தனி மனிதரோட வேலை இல்லை. ஐம் ஒன்லி ஃபேஸ் ஆஃப் த இந்தியா ப்ரைட் ப்ராஜெக்ட். இதுக்கு பின்னாடி இருக்கிற என்னோட உறுதுணை நண்பர்கள் சாஸ்வத் அண்ட் அரவிந்த், அவங்களோட சப்போர்ட் இல்லாம என்னுமே நடந்திருக்காது. நன்றி. நன்றி விஜய். இட் வாஸ் ஜஸ்ட் அன் அமேசிங் எஃபர்ட். எத்தனை தடவை பார்த்தாலும் புதுசா பாக்குற மாதிரி இருக்கு உங்களோட இந்த செயல்பாடுகளும் முயற்சிகளும். நாங்க இந்த ஈவெண்ட் பண்ணணும்னு பேசினப்ப இது வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி பேசினதுதான். ரொம்ப நாளாச்சு நம்ம எல்லாம் சேர்ந்து ஆடிப்பெருக்கு நம்ம எப்பொழுது சேர்ந்து சென்னையில சேருவோம். இந்த தடவை கோவிட்னால பண்ண முடியாது, வர்ச்சுவலா பண்ணலாமா அப்படின்னுட்டு ஒரு பேச்சு விஜயும் நானும் பேசினோம். ஸ்ரீ கிட்ட ஒரு பேசி இது ஒரு 2-3 வாரத்துல நடந்த முயற்சி. ஆனா எல்லாரும் அருமையா பேசுனீங்க. 2 வாரம் 2 மணி நேரம்னு தான் ஆரம்பிச்சோம். ஆனா 3 மணி நேரம் எப்படி போனுச்சுன்னே தெரியல. நிறைய பேர் வந்து இது ரொம்ப அருமையா இருக்கு, இன்னும் நிறைய நேரம் கொடுக்க கூடாதானால கேக்குறாங்க. இங்க பேசின ஒருத்தரும் 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் பேசக்கூடியவங்க. சோ நம்ம வரலாற்று பேரவை நண்பர்களிடம் கேட்டு இதை மேலும் மேலும் இது போல நம்ம முயற்சிகள் எடுத்து ஒருத்தர் பண்ணதையும் ஒரு டாபிக்கல் லெக்சரா ஒரு ஹோல் ஆருக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு யோசனை. அதனால வாட்ச் த ஸ்பேஸ். we will come back to you with more. யூகேல இருக்க மக்கள் இந்த நண்பர்கள்ல 4 பேர் எங்களுக்காக வந்து பேசியிருக்காங்க. விஜய், வைரம், ஒரிசா பாலு சார், அப்புறம் பவித்ரா. So a lot will continue. Thank you all, one and all. 9th செப்டம்பர் ட்ரை பண்ணுங்க மறுபடியும். கல்கியோட பர்த்டே சார். இன்னைக்கு காலையில தான் சார் நான் வெங்கடேஷ் கிட்ட பேசினேன். அதை பத்தி நாங்க பிளான் பண்ணிட்டோம் ஏற்கனவே. வெங்கட் வந்து ஒரு 1 மணி நேரம் பேசிட்டு இருக்காரு கல்கியை பத்தி. சூப்பர். கனவுகள் எல்லாம் நினைவாக உங்கள் தமிழ் பயணம் தொடர பொன்னியின் செல்வன் வரலாற்று பேரவை நட்பு பாதை ஓங்கி மேல்மேலும் வளர்ந்து விரிவடைய இறைவனை வேண்டி வணங்குகின்றோம். இணையத்தில் இணைந்திருக்கும் அத்துணை இணைய தமிழ் நண்பர்களுக்கும் இணையத்திண்ணை மற்றும் தமிழ் ஆடியோ புக் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள்.